வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் ஜென் எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். நீங்களாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஃப்ரம் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி கண்ட்ரி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி வந்திருக்காங்க. ரிஷவ் குமார் வந்திருக்காரு. ராபர்ட் ப்ரூஸ் திண்டுக்கல்ல இருந்து. எனக்கு ராபர்ட் ப்ரூஸ் திண்டுக்கல்லா காரைக்குடியாமா? காரைக்குடி. சாரி, திண்டுக்கல்ல மறந்துட்டேன். எனக்கு பார்த்தோன்னே திண்டுக்கல்ல சொல்லலாம் தோடிச்சு. நிறைய கண்டஸ்டன்ட் பண்றாங்க. ஓகே 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 ரைட் ராபர்ட், தேங்க்யூ. ஸ்ரீ கார்த்திகேயன் வந்திருக்காரு. அதோட முக்கியமா நம்ம சீஃப் கெஸ்ட் பரத் வந்திருக்காரு. பரத், எவ்வளவோ படம் நீங்க பண்ணிருக்கீங்க, நான் பேசியிருக்கேன் நிறைய படத்தை பத்தி. பழனி, பட்டியல், எம்டன் மகன், இந்த மாதிரி எக்கச்சக்கமா படம் லைக்கபிளா பண்ணிருக்கீங்க. பட் ஆனா இப்ப சல்மான் கானோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் பரத். படம் பேர் ராதே. பிரபுதேவா தான் டைரக்டர். படத்துக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஒரு 60-70 டேஸ் எடுத்துட்டோம். இன்னொரு இந்த கொரோனானால ஒரு 10-15 டேஸ் பேலன்ஸ் இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்வியஸ்லி பாலிவுட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல, கிரிக்கெட் மாதிரி பாலிவுட் ரீஜன்லேருந்து நேஷனல் போறோம். ஸோ ஐ திங்க் ஆக்டிங் வித் சல்மான் சார் இட்ஸ் a pleasure for me because it's going to be a worldwide release and நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிரபுதேவா சார் வந்துட்டு எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் and we share a great bonding together as a dancer, as a good friend. So looking forward, the corona kapra I want actually Radhe to release on screen release another it's a different experience altogether. But papa in the corona enna theriyala and it was a good experience Salman sir work on. ரைட், சல்மான் கானுங்கிற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்றத விட அவரே ஒரு பாலிவுட் தான். இன்ஃபேக்ட் அப்படிதான் சொல்லணும். ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட் ப்ராஜெக்ட். லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் தட். இது ஒரு ஈஸி விஷயம் இல்லை, இங்க இந்த பாலிவுட் போய் சேர்றதுக்கு போயிருக்கீங்க. பிரபுதேவாவும் நீங்களும் குட் ஃப்ரெண்ட், ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை. நீங்க பாய்ஸ்ல எப்ப அந்த காலை தூக்கி ஒரு ஸ்டெப் போட்டீங்களோ அப்பவே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட், பரத் இன்னியோட டாஸை போட்டுடலாம். ராபர்ட் ப்ரூஸ், ரிஷவ், ஸ்ரீ கார்த்திகேயன், டாஸுக்கு ரெடியா? यस सर. ओके ऋषभ, आप अगर जवाब नहीं दिया तो भी चलेगा. अगर इन दोनों में से कोई गलत जवाब दिया तो आप जीत सकते हैं टॉस. फिर देखेंगे ये क्वेश्चन कौन आंसर करेगा, रॉबर्ट ब्रूस या श्री कार्तिकेयन. रॉबर्ट ब्रूस, उंगलोட क्वेश्चन on actor Bharat. Which movie did actor Nasser act as actor Bharat's father? Options: M Magan, option B Yaman Maman Magan, option C Devar Magan, option D Tanga Magan. எம் மகன். எம் மகன் ரைட் ஆன்சர். ராபர்ட் ப்ரூஸ், ஆர்டர் சொல்லு. 1 2 3 யாரு? சார் ஃபர்ஸ்ட் ரிஷவ் குமார். ஃபர்ஸ்ட் ரிஷவ் குமாரா? ரொம்ப நல்லா விளையாடுவான்டா தம்பி. ஃபர்ஸ்ட் அவனை போடுற பேட்டிங்க்கு போட்டுடலாமா? கார்த்திகேயன் நான் பேக்வர்ட் பண்றேன் சார். நீ லாஸ்ட் தோனி மாதிரி வர இறங்க போற. ரைட், சரி ராபர்ட் ப்ரூஸ் கரெக்ட்டா சொல்லிருக்க. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யார் ராபர்ட் ப்ரூஸ்? ஸ்ட்ரிக்ட் சந்தோஷ். ஸ்ட்ரிக்ட் சந்தோஷ். ஓகே பிரசன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி ரிஷவ் பாத்திருக்கீங்க, ராபர்ட் ப்ரூஸ பாத்திருக்கீங்க, ஸ்ரீ கார்த்திகேயனை பாத்திருக்கீங்க. ஒரு ரிஷவ் குமார் எப்பவுமே நம்ம பேசினே இருக்கும் போதே ஆட போயிடுவாரு. அவர் அந்த மாதிரி ஒரு ஆளு. என்ன நினைக்கிறீங்க இந்த கான்டெஸ்ட பத்தி? அவரை புடிச்சு கொண்டு வந்து வைக்கணும். இப்ப நீங்க அவருக்கு ட்ரிக்கே நீயே டிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. என்ன கலைவரம் நடக்கும் போது பட் ஸ்ரீ கார்த்திகேயன் நான் பாத்திருக்கேன், ராபர்ட் ப்ரூஸையும் பாத்திருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக் கேரக்டர்ஸ். பட் இஸ் கோயிங் டு பி வெல் லெவல் ஆஃப் a contest. என்ன ட்ரில் பண்ண போறாங்க ரொம்ப இதுவா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். இந்த ரிஷவ்ங்கிறவர் வந்து ஐ திங்க் ஜார்க்கண்டா பீகார சரியா தெரியல, கேட்டுருவோம். இப்போ அவர் லாஸ்ட் டைம் வந்தபோது நாங்க பாட்டு இங்க பேசிட்டே இருக்கோம், அவர் விளையாடினே இருக்காரு. நீங்க பேசுங்களா, நான் விளையாடி காட்டுறேன். அவர் பாட்டு விளையாடினே இருக்காரு. ரிஷவ் இப்ப ஃபர்ஸ்ட் ஆட போறாரு, நீங்களே பாருங்க. ரிஷவ், आप तैयार हो तो जा सकते हैं. आपका ड्रिल कौन सा है, जाके खेल लो. यस सर, थैंक ओके सर. வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரங்க. என்னடா பண்ண போறாரு பிராஸ்? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. டிரைவ் தான் போடுறது. என்ன அழகா பியூட்டிஃபுல்லா ராக் பேக் போயிட்டு பொறுமையா அதுக்கப்புறம் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பட்டன்னு ஒரு புல் அடிச்சாரு பாருங்க. அது என்ன பிரச்சனை, ஸ்டம்ப் மேலே படாம பால் மேல மட்டும் படுது பேட். அததான் நான் கேட்கலாம் இருந்தேன். டமால்ல ஒரு தெரியாத ஸ்டம்ப் கீழே விழுன்னு பாக்குறேன். இந்த முரளிதரன் ₹1 காயின் அடிச்ச மாதிரி அடிக்கிறான். எனக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த கான்டெஸ்ட்? லேசா நவுந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது பரவாயில்லையே. இப்ப even then the control is something that is absolutely amazing. இதுல பாத்தீங்கன்னா பொசிஷன் பண்ணிட்டு என்ன அழகா பொசிஷன் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு சோ இப்ப அவர் பேச ஒண்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது என்ன நீ வாட் எக்ஸாக்ட்லி ஆர் கோயிங் டு சே அப்படின்றது எனக்கு ரொம்ப இது. எனக்கு என்ன சார் ஃபுல் ஷாட் ட்ரில் அது? ஆமா, ஃபுல் ஷாட் ட்ரில். பரத், அதுல யூசுவலா அடிச்சா அந்த பாலை மட்டும் மேல இருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பரத். பல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் ஸ்கிரீன் பண்ணி நிக்கிறான்னு தெரியுது. ஆஷ், எல்லாமே கஷ்டம். பால ஸ்டெப் மேல வைக்கிறதே கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேப்சர் எவ்வளவு கஷ்டம். ஷாட்ரா. அது
நீங்க பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா நீங்க स्क्रीन पर आइए प्लीज। बस बस நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்கான் ऋषभ, ये कौन सा ड्रिल है, कौन सा ड्रिल है, क्यों किया आपने, बताओ। सर फॉर पुल शॉट, ठीक है, बेसिक, यस सर बेसिक ड्रिल है सर बिगिनर्स के लिए, बिगिनर्स के लिए बेसिक ड्रिल है। मगर आप बताइए, स्टंप पर बैट लगा ही नहीं, सिर्फ बॉल पे लगा रहा था, कैसे, कितना प्रैक्टिस किया आप? सर मैंने तो प्रैक्टिस किया है सर। कितना प्रैक्टिस किया, कितना बॉल मारा अभी तक? अभी सर, हाँ अभी सर तो काउंट नहीं किया। नहीं अभी नहीं, आप इतना अच्छा कर रहे हो ड्रिल, कितना बॉल प्रैक्टिस किया इतने साल में? सर मैंने बहुत ये वाला प्रैक्टिस किया सर पुल शॉट के लिए। हाँ ठीक है, और ये इसमें टेक्निक कुछ देखने का है, कौन सा टेक्निक ठीक से को आप सिखाना है, कैसे सिखाओगे? सर जैसे हम लोग सर कोई सा भी शॉट सीखते हैं सर, तो पहले उसका शैडो करते हैं सर। हाँ। उसके बाद हम लोग सर स्टेशनरी बॉल पे खेलते हैं सर। ठीक है, डायरेक्ट मूविंग बॉल पे नहीं सर, स्टेशनरी बॉल पे। उसके बाद ये प्रैक्टिस करने के बाद सर हम लोग मूविंग बॉल पे खेलते हैं सर। नहीं वो समझ गया ऋषभ, इस ड्रिल के बारे में बोलो। इस ड्रिल में, ये ड्रिल में कैसे करना है, कौन सा चीज ध्यान रखना है ये ड्रिल करने का समय पे? सर आई एंड हेड कोऑर्डिनेशन सर। ठीक है, स्टिल रखना है। यस सर, தேங்க்யூ ரிஷப், தேங்க்யூ। அடுத்து ராபர்ட் ப்ரூஸ். பிரசன்னா என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னதை பத்தி? புரிஞ்சுதா உங்களுக்கு? பாதி புரிஞ்சுது, பட் போய் சொல்லக்கூடாது. பட் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா மூவிங் பால்லயும் ஸ்டேஷனரி பால்லயும் எவ்வளவு கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. இந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்ப இதுவா புரிஞ்சுது. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பால ஸ்டெம்ப் மேல வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி கேட்கணும்னு பார்த்தேன். எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றதுனால போயிட்டே இருந்துட்டு அது கேட்கணும் ரொம்ப டெம்டேஷன். பரத் எவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்தது பரத் இது? சொன்ன மாதிரி ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி பயங்கர ஒரு கிரிக்கெட் பைத்தியம் நினைக்கிறேன் அந்த பையன். அவன் அழகா எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டம்ப் மேல வச்சு அது எவ்வளவு ப்ரிசைஸா வந்து அந்த பாலை மட்டும் கட் பண்றான் பாருங்களேன். ஐ திங்க் ஹோம்வொர்க் பயங்கரமா ஹோம்வொர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இந்த ட்ரில் முன்னாடி வந்து பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒர்க்கே 100 மார்க்ஸ். ஹோம்வொர்க் கிளாஸ் ஒர்க்லாம் இல்ல, ஒர்க்கே இதுதான் போல இருக்கு. அப்படிதான் ஆடுறாரு. ரைட், நெக்ஸ்ட் பாத்துடலாம். ஸ்ரீ கார்த்திகேயன் போப்பா, ஆடி காட்டுப்பா. ஓகே சார். நீ மதுரைக்காரன் தானே? ஆமா சார். ஆடி காட்டு. டேய் டேய் ஆஷ், இது வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல பரத் லைக் பண்ணுவாரு. புஷ் அப் இவருக்கும் பாத்தீங்கன்னா கடைசியா பண்ணோம். நான் போலிங் ஆம் வந்து எவ்வளவு பின்னாடி போகுது பாருங்க. அந்த ஸ்பின்னருக்கு நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு பாத்துனே இருக்கு. நான் போலிங் ஆம் பாருங்க. சோ அந்த ஸ்னாப் அப் எப்படி வருது பாருங்க. அவர் ரிஸ்ட் பொசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா தான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஆடுது இப்படி இப்படி தான் போகுது. சி மெயினா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கிட்ட வரும்போது எங்க டீம்ல அந்த மோஸ்ட் சேலஞ்சிங் திங்ஸ் ஸ்விங் த பால் பேக் as a left arm seamer. சோ அதுக்கு நிறைய பேசிக்ஸ் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றது, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். थैंक यू ஸ்ரீ கார்த்திகேயன், थैंक यू. போதும் ஸ்ரீ கார்த்திகேயன், ட்ரில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். என்ன பண்ணின, நீ பண்ணத சொல்லு. சார் நான் பவுலிங் ட்ரில் பண்ணேன் சார். இந்த பவுலிங் ட்ரில் பண்ணோம்னா லோடிங், ஃபுல் ஃபினிஷிங் ஆஃப் ஆக்ஷன் ரெண்டும் கரெக்டா இருக்கும் சார். அப்புறம் இந்த புஷ் அப்ஸ் வந்து ஷோல்டர் ஸ்ட்ரெங்தனிங் பண்றதுக்காக சார். சோ அப்ப நீ பண்ண ட்ரில் bowling-க்கு நல்லது, புஷ் அப் உடம்புக்கு நல்லது, கரெக்ட்டா? இல்ல சார், ரெண்டுமே. ஏய் அதுதானடா நானும் கேட்டேன். இல்ல சார் இல்லையே, இந்த பொசுக்கு அசிங்கப்படுத்திட்டியடா. நான் அப்ப தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார் கரெக்ட்டா தான் சார் சொன்னீங்க. பரவாயில்ல, ஜாலியா தான் கேட்டேன். ரைட், பாத்துறோம் ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்றானே. டஃப் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கு. பாப்போம் ராபர்ட் ப்ரூஸ் பண்ணி காட்டுமா. ஸ்டம்ப் எடுத்துருக்கான் ராபர்ட் ப்ரூஸ். ஸ்டம்ப்ல டிரைவ், அடேங்கப்பா, பின்னாடி தோரணம் எல்லாம் கட்டிருக்கானல டெக்கரேட்டிவா. ராபர்ட் ப்ரூஸ் இது நம்ம சூப்பர் கிரிக்கெட்டர் தானா? வெள்ளையும் சொல்லேமே வந்திருக்காரு. அதுவே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இதுல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a judge இந்த கான்டெஸ்ட்ல. செம்ம டாலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் 3 பேருமே சூப்பரா. அந்த ஸ்டம்ப்ல ஒரு பால் கூட மிஸ் பண்ணல பிரசன்னா. சின்ன பையன். எனக்கு நான் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ். ஐயோ, நீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரில்ல நீங்க வந்து பட்டுன்னு ஸ்டம்ப் அடிச்சு ஸ்டம்ப் கீழே விழுந்தீங்கன்னா ஜட்ஜஸ் மைட் திங்க் அதர்வைஸ். அப்படி இல்லாம கெத்தா வந்து
உட்கார்ந்து பண்றதுக்கு ஒரு இது வேணும். பிரசன்னா நீங்க நோட்டீஸ் அது பண்ணீங்களா வந்து என்ன சொல்றது, அந்த பால ஸ்டம்ப்ல அடிச்சிட்டு திருப்பி அவரே பிடிக்கிறாரு. அப்பனா எவ்வளவு கண்ட்ரோல்டா பால் நேரா போயிட்டு வருதுன்னு பாருங்க. பாருங்க பால் இங்க எங்க போல. தம்பி ப்ரூஸ் தேங்க்ஸ். வா வா மராஜ், எப்படி இருந்தது இந்த 3 எஃபெக்ட்டும்? இது இந்த சிங்கிள் ஸ்டம்ப்ல கொடுக்கிறது வந்து இந்த மிடில் பண்றதுக்கா? ஆமா, மிடில் பண்றதுக்கு பால க்ளோஸா வாட்ச் பண்ணாதான் ஸ்டம்ப்ல படும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நான் இங்கிலீஷ்லாம் கொடுப்பானுங்க. 2 நாள்ல கிரிக்கெட் கத்துக்கணும்னு சொல்லி சிங்கிள் ஸ்டம்ப்ல ஆடுமானுங்க. ஒண்ணுமே கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகாம ஸ்டம்ப் தூக்கி போட்டு போடுவோம். போய் மரல அதனாலதான் கேட்டேன். இந்த பையன் ரொம்ப அழகா வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து அழகா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணான். ஒண்ணு கூட மிஸ்ஸே ஆகல. 3 பேருமே பிரிச்சிருக்காங்கல்ல பரத்? எல்லாம் நல்லா பயங்கர டீடைல் ஒர்க் பண்ணிருக்கானுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ரைட். டெக்னிக்ஸ் நீ வாங்க சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க இந்த 3 ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி. 3 பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் டஃப் தான் சூஸ் பண்றது. நிறைய பேர் ஒரே ஸ்பின்னுக்கான ட்ரில் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ட்ரில் தான் நிறைய அதுல பாத்துட்டோம். அவரும் நல்லா பண்ணாரு. ஐ மீன் அலைன்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பண்ண ரிஷப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ். ஆனா அவருக்கும் ராபர்ட்க்கும் பாத்தீங்கன்னா என்ன, ராபர்ட் வாஸ் டூயிங் வித் மூவிங் பால் அதிகம் பார்க்கணும். ஆனா என்ன வந்து டெக்னிக்ஸ் ட்ரைனிங் வச்சிட்டீங்களே, ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அது எப்படி எடுத்து வருதுன்னு எனக்கு தெரியல டெக்னிக்ல. சீனிவாசன் சார், நீங்க இப்படி சொல்றீங்க, ஸ்டம்ப் மேல வச்ச பால ஸ்டம்ப்லயே படாம பால மட்டும் அடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமா ஆனார். நாட் ஓன்லி தட், அவரோட பாத்தீங்கன்னா the way full shot அடிக்கும் போது the most important is how your back foot is. நீங்க பின்னாடி போகும்போது if you are very parallel to the crease you will be locked. You cannot have a complete finish over the shoulder. வராது, full power அடிக்க முடியாது. So when you go on the back foot you should open the toe towards the covers. That is very important. அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ரைட் ஹேண்ட் ஹிப் டிரைவ் வந்து ஃபுல்லா வரும். சோ அது ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்துல வந்து கண்ட்ரோல் ஓவர் த பால், அந்த எங்க அடிக்கணுமோ அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாரு. சோ என்னோட பாயிண்ட் வந்து அவருக்கு தான். இவரு நல்லா பண்ணாரு. சிங்கிள் ஸ்டெப். நான் ஒரு ஈஸி ஆப்ஷன் கொடுக்குறேன். பயங்கரமா இருந்தது இந்த கான்டெஸ்ட். அதனால நீங்க ஒருத்தரை வைல்டு கார்டா வைக்கலாம், ஒருத்தரை குவாலிஃபை பண்ணி விடலாம். இது எனக்கு என்னன்னா, இந்த பால்ல பண்ணவர் வந்து he was playing with a slow moving ball தான். அது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. யாராவது செக் பண்ணி ஆடி இருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து நல்ல ட்ரில் தான். பட் என்னோட ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து ரிஷப் தான் கொடுப்போம் ஸ்ட்ரைட் பாயிண்ட். So my point goes to ரிஷப். Okay, Srini sir ரிஷப் சூஸ் பண்ணிருக்காரு. ரிஷப் is getting the first vote. Let's see the next one going in. வாங்க சொல்லுங்க, சிம்பிளிசிட்டி செந்தில் யாருக்கு? என்னோட ஓட்டு வந்து ராபர்ட்டுக்கு போடலாம். சோ ஆமா, ராபர்ட்டுக்கு தான். ஈஸியா இருந்தது பாக்குறதுக்கு. அவரும் நல்லா பண்ணாரு. பட் ஸ்லைட்லி இவரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சிம்பிளா இருந்த மாதிரி தெரிஞ்சது. பாக்க நல்லா. அதனால ராபர்ட் போட்டீங்களா? அப்படியே பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தது, சிம்பிளா ஜாலியா. ரோஹித் சர்மா மாதிரி அப்படியே அழட்டிக்காத அப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாரு. சோ அதனால அவருக்கு போடலான்னு இருக்கேன். ரைட், थैंक यू சிம்பிளிசிட்டி செந்தில். ஆட்டிட்யூட் அரவிந்த் வாங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க. இல்லங்க, இப்போ இந்த 3 பேர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பார்த்துதாங்க சொல்லணும். ஏன்னா நிறைய நாள் நாங்களாம் விளையாடும் போது செலக்டர்ஸ் நிறைய வாடி திட்டிடுவோம், என்னையா செலக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இப்பதான் நிஜமான கஷ்டமே தெரியுது. 3 பேரும் பின்னி படல எடுத்துட்டாங்க. யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நான் இங்கி பிங்கி பங்கி எல்லாம் போட்டு பார்த்தேன். அப்ப அதனால நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, அதை எடுத்துக்கலாமா? ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஒருத்தர் வைல்ட் கார்டு அனுப்பலாமா? ஒருத்தரை ஓட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்கு அனுப்புங்க, இன்னொருத்தர அதே வீட்டுல உட்காந்து வைங்க வைல்ட் கார்டுக்கு. ஃபர்ஸ்ட் அவர் ஆடினார் தெரியுமா, ஒருத்தர் நல்லா புல் ஷாட் அடிச்சாரு, அந்த ஸ்டெம்ப்லயே போடாம பாலை மட்டும் அடிச்சாரு, அவரை வந்து ஓட்டு போட்டுறாங்க. கடைசியா ஒருத்தர் வந்து அழகா அந்த ஸ்டெம்ப்ல நல்ல வெயிட் டிரான்ஸ்ஃபரோட சூப்பர் ஆடினவர் வந்து நான் வைல்ட் கார்டுக்கு அனுப்புவாங்க. ஓகே, ராபர்ட் ப்ரூஸ் வைல்ட் கார்டுக்கு நிறுத்துறாரு அரவிந்த். லெட்ஸ் see chairman of selectors என்ன சொல்றாரு. chairman of selectors சொல்லுங்க, 2 ஓட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ராபர்ட் ப்ரூஸ், கார்த்திகேயன், ரிஷப் எல்லாருமே டிசிப்ளின்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. ராபர்ட் ப்ரூஸ் வந்து பாக்க கிரிக்கெட்டர் மாதிரி இருந்தாரு, ஸ்டம்ப் ட்ரில் பண்ணாரு, பின்னாடி ஹாப்பி பர்த்டே ரிப்பன் எல்லாம் கட்டியிருந்தாரு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து அவர் நல்ல மார்க்ஸ் வாங்குறாரு. ஸ்ரீ கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா போலிங் ஒன்றும் இல்லாம ஸ்ட்ரெங்தனிங்கும் சேர்த்து ஒரு புதுமையா ஒண்ணு பண்ணாரு. பட் ரிஷப் தும் பூஜா கரானா ஹை. என்னோட 2 ஓட்டும் ரிஷப்க்கு தான். ரிஷப் குவாலிஃபை ஆயிட்டார் அடுத்த ரவுண்டுக்கு. பிரசன்னான், பரத் சொல்லுங்க, do you agree with the selectors? வைல்ட் கார்டுக்கு ப்ரூஸ் அனுப்பலாமா? ஒரே ஒரு சஜஷன் வந்திருக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இப்ப ரிஷப் பாத்தீங்கன்னா people have spoken enough about him. I don't want to waste my time because he's not
ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். என்னோட ஓட்டும் அவருக்கு தான் போட்டிருக்கேன். क्वालीफाई हो गए, जीत गए, चले गए அடுத்த ரவுண்ட் के लिए. சொல்லுப்பா. சோ இப்ப ராபர்ட் ப்ரூஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலகண்டா அந்த தெனாவுட்ட அப்படி பால் அடி தூக்கி போட்டு அப்படி ஆடிட்டு அவரே ஒத்த கையில அப்படியே புடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடாம அந்த ஒரு கிரிக்கெட்டர் லுக் நம்ம என்ன பண்ணணும்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணி பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. சோ என்னோட இதுவும் பாத்தீங்கன்னா he should go there as a wild card, simple sir. ரைட், பரத் ஒத்துக்கலாமா? ஷூர் கண்டிப்பா. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு கியர் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு தேவையான விஷயம். அவர் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ராபர்ட் ப்ரூஸ் வந்தோடனே அவர் ப்ரெஸ் பண்ண சொன்னார்ல, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல இன்டென்ட் டு பிளே கிரிக்கெட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டீடைலிங், அந்த விஷயங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஐ திங்க் ராபர்ட் ஹேஸ் டு பி இன் வைல்ட் கார்ட். And of course, Rishabh did a fantastic job. He made it very professional, made it look very professional, and he was very precise on what he wanted. So, anala, he's already qualified. So, Robert, I think he deserves the wild card. Right, Robert wild card க்கு போயிட்ட. Rishabh has qualified. Sri Karthikeyan, நீ ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நினைக்கிறேன். I think you just came against a road block. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியன் டீம் ஆஃப் த 90s, இன்னொரு பக்கம் இந்தியன் டீம் ஆஃப் த லேட் 2000s. இந்த ரெண்டு டீமுக்கு அகைன்ஸ்டா if you are coming up against it, it's a tough task. but நீ நல்லா தான் பண்ணின. I really was impressed with what you did. All the very best for your future, Sri Karthikeyan. Robert Bruce wild card round la sandipom, and Rishabh Kumar, congratulations. See you in the round of 16. Thank you. வெல்கம் டு திஸ் எபிசோட் ஆஃப் ஜென் நெக்ஸ்ட் சூப்பர் கிரிக்கெட்டர். என்னடா வேகமா சொல்லி நீ ஸ்லோவா சொல்றேன்னு பாக்குறீங்களா? அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் கான்டெஸ்ட். ரவுண்ட் ஆஃப் 16க்கு ஆளுங்களை செலக்ட் பண்றதுக்கு நான் மட்டும் இல்ல, பரத் சேர்த்து போராடுறாரு. நல்லா பாருங்க, பரத் ஸ்கிரீன்ல இருக்காரு. அவரே உழைச்சு சார் என்ன சார் இப்படி விளையாடுறாங்க, இப்படி ஒரு மேடை அப்படின்னு பூரிச்சு போயிருக்காரு. பரத், என்ன நினைக்கிறீங்க இந்த கான்டெஸ்ட் பத்தி சொல்லுங்க. It's a good initiative, Rashid. I think you're trying to identify certain good talents. எல்லாத்தையுமே ஒரு டேலண்ட் இருக்கும், பட் நிறைய பேருக்கு அது பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. ஐ திங்க் ட்ரைங் டு ஐடென்டிஃபை. வீட்டில் இருந்தாலும் ஒரு விஷயம் பண்றீங்க, ஸோ நிறைய பேர் அது பண்றது இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை எல்லாரும் வீட்டில். ஐ திங்க் இட்ஸ் கிரேட் இனிஷியேட்டிவ் பை ஜென் எக்ஸ் கிரிக்கெட் அகாடமி டு டூ திஸ் அண்ட் ஐடென்டிஃபை ஆல் த டேலண்ட் அண்ட் இந்த கிரிக்கெட் வேர்ல்ட். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப். எனக்கு ஆக்சுவலி புதுசா சினிமா சம்பந்தப்பட்ட ஷோவா பண்ணிட்டு இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு, நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. வாழ்க்கையை குறிக்காம இந்த மாதிரி இது பண்ணலாம். உங்ககிட்ட எபிலிட்டி இருக்கு, அவுட் ஸ்விங்கர் இருக்கு, அடுத்த தடவை ஒய்டு போடாம பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இனி 3 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஊர்வசி ஃப்ரம் கேரளா, காஷ்மீர் ஃப்ரம் திண்டுக்கல், அண்ட் சந்தோஷ். எந்த ஊருப்பா? சார் போரூர். சார் போரூர், அதுவும் ஒரு ஊர் தான். ரைட், சந்தோஷ் போன ரவுண்ட்ல இருந்து குவாலிஃபை வந்திருக்காரு. சோ டாஸ்க்குக்கான கேள்வி, காஷ்மீர், சந்தோஷ் அண்ட் ஊர்வசி, ஆர் யூ ரெடி? எஸ் சார். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம், அதனால நீங்க சொன்னா போறோம். ஆக்டர் பரத் பத்தின படம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. ஐப்ரோ எல்லாம் தூக்கின்னு வேற வந்திருப்பாரு. In which movie did actor Bharat act as a person from a different country? Option A, India versus Pakistan. Option B, Pakistani. Option C, Komali. Option D, Nepali. நேபாளின்னு காஷ்மீர் அடிச்சிருக்காரு. காஷ்மீர் ஜெனரலா இடம் கிடைக்கலன்னா எந்த இடமா இருந்தா என்னங்க ட்ரில் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. காஷ்மீர் என்னப்பா ஆர்டரு? 1 2 3 சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார். நீ ஃபர்ஸ்ட் பண்ணிடுறியா? செகண்ட் யார் பண்ணோம்? செகண்ட் ஊர்வசி யாரோ இருக்காங்க. ஆமா, ஊர்வசி யாரோ தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க தான் ஆப் வைக்க போறாங்க. ஊர்வசி. தேர்ட் கண்டஸ்டன்ட் சந்தோஷ் போவாரு. காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் பண்ணுப்பா. டிசைன் பண்ணியா ட்ரில்ல? பண்ணு. ஆஹா, இது என்ன? இது ட்ரில்லா ஓவர் டிஃபென்ஸா? என்னது புரியல எனக்கு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. புது புஜும் புது புஜும் இவரு ஒண்ணே பண்ணாரு. நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன், ஒரு பாட் ஏன் பிரச்சனை? அவர் ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி நவர ட்ரை பண்றாரு. அது கரெக்ட். பட் நான் ஒண்ணே தான் பாக்குறேன். இப்ப நீங்க கரெக்டா அந்த டிஃபெண்ட் பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நீ, அவரோட ஃப்ரண்ட் ஃபுட், எல்போ 3 ஆல்மோஸ்ட் ஒரே லைன்ல இருக்கிறதுனால தான் ஹெட் ஆன் டாப் ஆஃப் பால் வருது. நிறைய பேர் லுக் கேஷ் ரொம்ப நீங்க ஷார்ட்டுக்கு ஃபேம் பண்ண முடியே உங்களை மாதிரி ஒரு 20 பேர் நெட்ஸ்ல போய் ஈஸியா நான் பாப்பேன். சோ அது என்ன பண்ண முடியும்? அது இருக்கிற ஒரு இதுதான் எக்ஸ்பிளனேஷன். லாஸ்ட் டைம் இவர் ஆடும்போது அவரோட பாட்டம் ஹேண்ட் இது வாய்ந்தது, டைட்டா புடிச்சிட்டு அவர் பாருங்க, அவர் டிஃபென்ஸ் ஆடுறத லெக் சைடு பாருங்க, பாட்டம் ஹேண்ட் ஹெவியா முகான் பக்கமே போகுது. அத சொன்னா இப்ப உங்களுக்கு இப்ப ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஸ்மாதரிங் தி பால் போது அது ஃபேக்டரா இருக்காது.
இல்ல ஐ அக்ரி, நல்லா தான் ஆடுறாரு. இன்னொரு லாஸ்ட் பால் ஆட்டு காஷ்மீர் ஸ்கிரீனுக்கு வந்துருப்பா. அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க காஷ்மீர் வாங்க, ஸ்கிரீனுக்கு வந்துருங்க காஷ்மீர். தேங்க் யூ. மாட்டாரா? ஆடினே இருப்பார் போல. அமுக்கு நான் அம்மிக்கு தள்ளிட்டாரா பால. காஷ்மீர் போன தடவைக்கு இந்த தடவை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குப்பா. என்னப்பா நினைக்கிறேன்? என்ன ட்ரில் இது? எக்ஸ்பிளைன் பண்ணு. ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் சார். ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். ஓகே ரைட். இது என்னெல்லாம் பார்க்கணும்? நீ பண்ணதுல என்னெல்லாம் நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன்? எதெல்லாம் சரி பார்க்கணும்? கால் ஃப்ரண்ட் ஃபுட் கரெக்டா வந்தேனா? ஃப்ரண்ட் ஃபுட் எங்க போணும்? பால் கிட்ட எது? ஃப்ரண்ட் ஃபுட் எங்க போணும்? கரெக்டா பால் பிச்சா இருக்கு. பிச் ஆஃப் தி பால் போணும். ஓகே. ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி பேக் லெஃப்ட் வெளிய எடுத்து போனியா? ஸ்டீவன் ஸ்மித் தானே அது? நான் ஸ்டீவன் ஸ்மித் ஃபேன் சார். பிடிக்கும் சார். ஸ்டீவன் ஸ்மித் ஃபேன். ஓகே. எவ்வளவு பேர் விராட் கோலி ஃபேன், எவ்வளவு பேர் சச்சின் ஃபேன் இருக்காங்க, ராலி ஃபேன் கூட இருக்கு. இவர் ஸ்டீவன் ஸ்மித் ஃபேன். ரைட், நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். பரத் எப்படி ஆனாரு காஷ்மீர்? எனக்கு ஆக்சுவலா பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு 4 பால் மட்டும் அந்த பேட் லிஃப்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி தான் இருந்தது. அக்ராஸ் போய் நின்று ஆடுறதுலாம். பட் லான்ஸ் க்ளூஸரோட ஒருத்தர் தூக்குறாரு பேட்டை. எங்கேயோ வருது பேட். பட் இட் லுக் நைஸ். இஸ் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் எவ்ரிதிங் வாஸ் லுக்கிங் நைஸ். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க அழகா இருந்துட்டாரு. ரைட், நெக்ஸ்ட் போறது ஊர்வசி. ஊர்வசி ரெடி? எஸ் சார். ஓகே ஊர்வசி, லெட்ஸ் கோ ஃபார் இட். நீங்க பாரு அதே ட்ரில் ஏபி டிவிலியர்ஸ் நீங்க சொன்னீங்க பிரசன்னா. என்ன பண்றாங்க? ஆஹா ஹா 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 ஹா. இது ஆஷ் எவ்வளவு எக்ஸ்ட்ரானரியா இருந்தது பாருங்க. பாத்துனே இருக்கேன். கேன்சல் ஃப்ரண்ட்ல விழுது. ராஜ் ரிதிக் நல்லா பாருங்க. இப்படிதான் அந்த ட்ரில்ல பண்ணோம். பரத் புரிஞ்சுதா? கேட்டிங்களே எப்படி பண்ணணும்னு பாருங்க. அதே மாதிரி அந்த எப்படி பொசிஷன் பால் எங்க இருக்கு பாருங்க. நீங்க பால் கரெக்டா உங்களுக்கு அது வெச்சிருக்கிற பொசிஷன் போது யூ ஆர் வாட்சிங் தி bowlers. பாருங்க ப்ராப்ஸ் வேற ஹெல்மெட் போட்டு இப்போ இதுக்கு ஒருத்தர் பண்ணாரே பாருங்க எவ்வளவு கீழே போய் பிடிக்கிறாங்க பாருங்க. இது லோவா போறதுக்கு. இது எதுக்கு ஆக்சுவலா பண்றது? பிடிக்கிறாங்க பால்ல லோவா இருக்கிறதுக்கு. பாருங்க எவ்வளவு லோவா போய் பிடிச்சாங்க பாருங்க. இதே ராஜகுரு வந்து எப்படி ஆடினார் பாருங்க. அது அப்படியே மேல இருந்தே பிடிச்சாரு போகாம. ஆஹா ஊர்வசி கலக்கியமா ஆடுறாங்க பாருங்க பிரச்சனை. இப்ப உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இன்டர்வல்ல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும். இப்ப நீங்க முதல்ல ட்ரில் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ட்ரில் ப்ரோகிரஷன் அது இல்லாத போல வந்துட்டாங்க முடிச்சிட்டாங்கறது கூட சொல்றாங்க. ஊர்வசி that was fantastic, unbelievable. That's exactly how the drill needs to be done. Very well done. பிரசன்னா கலக்கிட்டாங்க. சந்தோஷ பார்த்தலாமா? சந்தோஷ் இது ஒரு நியூ வியூ. ஆனா பாருங்க சைடு ஆன் காட்டுறாரு. மூவே பண்ணாம ஹேண்டுக்கு மட்டும் பாருங்க. பிரசன்னா இதுவும் நான் வந்து உங்களுக்கு கிளீனா சொல்லிடுறேன். ஏபி வந்து இததான் பண்ணுவாரு. அதுவும் ஏபி என்ன பண்ணுவாருன்னா ஒரே ஒரு பேடை கட்டிட்டு இதை பண்ணுவாரு. கட்டிட்டு என்ன பண்ணுவாரு, உங்களோட பேக் லிஃப்ட் வந்து கொஞ்சம் ஹையா வச்சுக்கிட்டு இந்த ஹேண்ட் கோஆர்டினேஷன் அது இந்த சீசா மாதிரி இந்த ஹிப் மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுவாரு. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வெல் பிளான்ட் ட்ரில். எனக்கு ஐ அம் வெரி ஹாப்பி. ஒன்னு சொல்லணும் பீடா, 1000 பேர் கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு 10 பேர் கமிட்மெண்டோட எவ்வளவு பண்றாங்க பாருங்க. அவங்க அப்பா அவ்வளவு டென்னிஸ் பாலை வச்சுட்டு அவர் பாருங்க அழகா டிரைவ் ஆடும்போது பேக் ஃபுட் வெளில ரிலீஸ் ஆகுது, கால் நகர்ல எக்ஸாக்ட்டா அண்டர் தி ஐஸ் ஆடுறாரு பால. அவுட்ஸ்டாண்டிங். ஆமா பேட் ஸ்விங்காக ஹேண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பரத் நிறைய பேர் ஃபுட் ஒர்க்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பேட்டிங் என்டையர்லி அபௌட் ஹேண்ட்ஸ். உங்க ஹேண்ட்ஸ் நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அந்த ஃபிகர் 9 னு சொல்லுவாங்க. இதுல ஒரே ஒரு இதுதான் இந்த ட்ரில் நீங்க ஆடும்போது என்னன்னா உங்க பேக் ஃபுட் வந்து ஐடியலா இருக்கணும். பேக் ஃபுட் மூவ் பண்ணக்கூடாது. இது எவ்வளவு லேட்டா ஆடுறீங்களோ அவ்வளவு ஈஸி. சூப்பரா ஆயிடும். சோ அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது கால் நகர்றது தெரியக்கூடாதுன்னு சைடு ஆங்கிள் வேற காட்டுறாங்க. பிசி ஸ்ரீராம் would be proud of that. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா the most important drill அதுதான். என்ன சொன்னீங்க? மூவ் ஆடக்கூடாது. கரெக்ட். Thank you பா சந்தோஷ். full day பார்க்கலாம். என்ன பண்றது, இத வேற ஜட்ஜ் பண்ணனும். சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யாருப்பா? காஷ்மீர். சரி காஷ்மீர் செலக்ட் பண்ணாதனால பரத் நீங்க செலக்ட் பண்ணுங்க. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யாரை போடலாம்? நம்ம டெக்னிக் ஸ்ரீனி. வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக் சந்தோஷ் சொல்லுங்க. யார் எப்படி பண்ணாங்க? காஷ்மீரா, சந்தோஷா, ஊர்வசியா எப்படி பண்ணாங்க? எல்லாருமே ரொம்ப டிசிப்ளின்டா பண்ணாங்க. சந்தோஷ் வந்து கலக்குனாரு. இன்ஃபேக்ட் சந்தோஷோட இதுல எனக்கு பிடிச்சதே வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து தரையிலயும் அழகா தெரிஞ்சது.
பட் வந்துட்டு ஊர்வசி வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட்டா இருந்தது ஊர்வசியோட ட்ரில். இந்த கோன்ஸ் இருக்கட்டும், அந்த நெட் செட்டப் இருக்கட்டும், அவங்களோட அழகான டிரைவ்ஸ் இருக்கட்டும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட ஓட் கண்டிப்பா ஊர்வசிக்கு. தேங்க் யூ சார். ஊர்வசி ஒரு ஓட் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் இது புரியாதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷ் ரொம்ப நாளா விளையாடினாரு. ஆனா ப்ரோக்ரஷன் ஆஃப் ட்ரில் அப்படின்னுவாங்க. ஊர்வசி என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட் பொசிஷனை செக் பண்ணாங்க, பாலை டிராப் பண்ணி டிரைவ் வச்சாங்க, டிரைவை காமிச்சாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுட் ஒர்க் பெனிட்ரேஷன் பண்ணாங்க, பாலை லோவா புடிச்சு. ஒரு டிரைவ் ஆடணும்னா என்ன பண்ணணும்? ஹெட் பொசிஷன் கரெக்டா இருக்கணும், ஹேண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும், லோ அந்த பால் இருக்கணும் டிரைவ் ஆடும்போது. இது மூணுத்தையும் ஒரே சீம்லெஸ்ஸா ப்ரோக்ரஸ் பண்ணி டிரைவ் வச்சாங்க. ஐ அம் நாட் ஈவன் சர்ப்ரைஸ்ட் தட் somebody has looked at it. Well done சந்தோஷ். ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க அதை பார்த்தோன்னே அப்படின்னு வாயில வெத்தலை பாக்கு போடுற அளவுக்கு பண்ணாங்க ஊர்வசி. ரைட், ஆட்டிடியூட் அரவிந்த் சொல்லுங்க. சந்தோஷ்குமார் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணாரு. he can't be lagging behind. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் காஷ்மீர் பத்தி பேசுறேன். காஷ்மீர் தம்பி கவலைப்படாத, ஸ்டீவ் ஸ்மித் அப்படிதான் ஆடுவாரு, கோனிக்கு மாணிக்கு நல்லா ஆடுவாரு. சோ நீ நல்லா தான் பண்ண. என்ன ஒண்ணு, கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ் உனக்கு கொடுத்த இன்புட்டை நீ கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், சரி பண்ணிருக்கலாம். பாட்டம் அண்ட் அஸ்வின் சார் லாஸ்ட் கிளாஸே உனக்கு சொன்னார் லாஸ்ட் ரவுண்ட் போது, அதை நீ ஒர்க் பண்ணிருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். ஊர்வசி அண்ட் சந்தோஷ் ரெண்டு பேரும் பிரில்லியண்டா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அஸ்வின் சூப்பரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஊர்வசியோட ப்ரோக்ரஷன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இதை பத்தி டீடைலா நீங்க பேசிக்கோங்க. பட் ஆட்டிடியூட் வைஸ் பாத்தீங்கன்னா சந்தோஷ் அண்ட் ஊர்வசி were almost equal, but ஊர்வசி has a slight edge. So I would like to give my point to ஊர்வசி. Thank you sir. எனக்கே கொஞ்சம் மூஞ்சி கோணலா போகுது, மனசு வருத்தமா தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணாங்க. ஊர்வசி 2 ஓட் லீட்ல போயிருக்காங்க. ரைட், கேட்டலாம் நம்ம புதுமை பித்தன். வாங்க விவேக் சொல்லுங்க. நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜட்ஜ் பண்றது இல்ல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒருத்தரும் அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அவ்வளவு இது பண்ணிட்டு வரும்போது இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். 1000 குற்றவாளிகள் தப்பிச்சா கூட ஒரு நிர்வாகி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுன்னு உங்க தீர்ப்பு சொல்லுங்க. கரெக்ட். அது மாதிரிதான் போன வாட்டியும் ஒருத்தன் அப்படிதான் பண்ணிட்டாரு. நான் போலிங் கொடுத்தோம்னா வசூல் ராஜால இதெல்லாம் ரூம் எல்லாம் மாத்துவாங்க, ரூமை மாத்தி டாக்டர் ஹாஸ்பிட்டலா மாத்துவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் போலிங்க்கு டக்குன்னு மாறினா பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா அந்த இனோவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கரமா இருந்தது. பட் இந்த இதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஊர்வசி அண்ட் இன்னொருத்தர் அந்த பேட் ஸ்விங், அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் நீங்க சொன்ன மாதிரி ஊர்வசியோட அந்த ப்ராக்ரஸிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ராக்ரஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து யாரு கொடுக்கணும்னா என்னோட பாயிண்ட் வந்து ஊர்வசி தான். ஊர்வசி 3-0 லீட்ல போயிருக்காங்க. பட் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் பரத் தான் பிக் பண்ணிருக்காரு. டெக்னிக் ஸ்ரீனி, இது டெஃபினெட்லி வொர்த் அனலைசிங். வாங்க டெக்னிக் ஸ்ரீனி சொல்லுங்க. காஷ்மீர் நல்லா பண்ணீங்க. யூ ஹேட் கண்ட்ரோல் ஓவர் த பால். அது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட், உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். பட் யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்கிறது என்னோட ஜெனரலான ஒரு அட்வைஸ். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒர்க் ஆகிறது, ஒருத்தருக்கு ஒர்க் ஆகாது. ஸோ மேபி ஃபார் அன்ராம், நான் ஒரு வாட்டி என் பையனுக்கு ஆடி காமிச்சேன். அவன் என்ன சொன்னா, அன்ராம் போட்டா எல்லாருமே சச்சின் மாதிரி ஆடி காட்டலாம் அப்படின்னா. அதான் உண்மை. அதே வந்து 140 அது மாதிரி ஆட முடியாது. ஸோ அதனால வந்து எந்த ஒரு இது ஃபாலோ பண்ணனாலும் நம்மளுடைய ஸ்டைல்ல அதை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். மற்றபடி நான் எதுவும் குறை சொல்றதுக்கு இல்லை. யுவர் டிஃபென்ஸ் வாஸ் ரியலி குட், ஹெட் பொசிஷன் எல்லாமே நல்லா இருந்தது. பட் இந்த 3 கண்டெஸ்ட்ல பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஊர்வசி வந்து ரொம்ப அற்புதமா, அதாவது வந்து எப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அழகா ஒரு ஹெட் பொசிஷன் ஒரு ட்ரில், அதுக்கப்புறம் பாடி எப்படி லீன் பண்ணி அதை கேட்ச் பண்றது, ரிசீவ் பண்றது, அது ஒரு நல்ல ட்ரில். அதையே அப்படி ப்ராக்ரஷன்ல கொண்டு போனாங்க. இட் வாஸ் வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் யூ. ஒன்னே when you played with the ball when you wanted to play to mid off, it went to covers slightly, because your receiving is not, you can perfect it even more. When the receiving is good, the hand will come out nicely. When the receiving is slightly here and there, it will take a shape, U-shape it will better. If you can correct that, your drill will be more purposeful. And the aspect la pathina, the most challenging, the most toughest thing is to how to handle your top hand when receiving. When a ball is at 140, 150 la irukumbodhu, how to keep your body intact and how to receive it perfectly endradha oru periya challenge test cricketers kuda. And that their body will open, their head will fall, and ellame idukku da, inga pochuna head will fall. So close ana again you will play around your pads. So idha master pandradha periya vishayam. So Santosh was practicing at the highest level. In fact, every cricketer has to master this. Either correct ulla vandha his head and body will be aligned. He will be in a perfect position or compact position to go and burst a drive. So அது வந்து ரொம்ப அற்புதமான drill. So என்ன ஒண்ணா ஊர்வசி, எனக்கு உங்களை மிஸ் அவுட் பண்றதுக்கு டெஃபினட்டா மனசே கிடையாது. ஏன்னா you did the first drill இருக்கு பாத்தீங்களா, அமேசிங் drill. அந்த கழுத்துல வச்சு பண்ணது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. So I would like to share the point.
நோ நாட் அலௌட். ஷேர் பண்ண கூடாது. 2 ஓட்டும் போடணும் ஸ்ரீனி சார். 2 ஓட்டும் போட்டாகணும். ஷேர் பண்ண கூடாது. சந்தோஷுக்கு 2 பாயிண்ட் போட்டிருக்காரு டெக்னிக் ஸ்ரீனி. பரத் சும்மா சூஸ் பண்ணல, வேற மாதிரி ஒரு ஜட்ஜை சூஸ் பண்ணிருக்கீங்க சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸா இருக்கிறதுக்கு. கலக்கிட்டீங்க. 3-2 ஷேர்ல இருக்கு. வாங்க பீடா பின்னி பெடல் எடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரில் அப்படின்னா சந்தோஷ் பண்ண ட்ரில் தான். ஐ கேன் பி ஆனஸ்ட் வித் யூ. ஏன்னா வந்து திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் பீன் ரிப்பீட்டேட்டிவ். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரில்ல பண்றதுக்கு ஒரு ட்ரில் வேணும். அந்த நீங்க பேக் ஃபுட் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரில் என்னன்னு யாருக்குமே புரியாது. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க ஊர்வசி பாத்தீங்கன்னா நீங்க அன்பார்ச்சுனேட்லி நீங்க எதுவுமே ஒரு குறைன்னு சொல்லவே முடியாது. லெட் இட் பி த வே ஷி வாஸ் ட்ரெஸ்ட் அப், த வே ஷி ஷோட் த ட்ரில்ஸ். எப்படி நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சீன் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியுங்கிறது பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. என்ன பொறுத்து பாத்தீங்கன்னா வின்னர் ஷுட் பி ஊர்வசி and the wild card should be சந்தோஷ். அதுதான் வந்து நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே 4-2 லீட்ல ஊர்வசி போயிருக்காங்க. பரத் வைல்ட் கார்டுக்கு சந்தோஷ் அனுப்பலாமா? சந்தோஷ் வைல்ட் கார்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. வேற லெவல் ட்ரில் பண்ணாரு. சொல்லுங்க பரத், என்ன நினைக்கிறீங்க? சரி, நீங்க என்ன என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்றது பார்த்தா சந்தோஷ் பண்ண ட்ரில் தான் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் ஐ somehow felt ஊர்வசி எனக்கு ரொம்ப பெட்டரா தெரிஞ்சது. டெக்னிக் the way she came up with it, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால டெஃபினட்டா சந்தோஷ் டிசர்வ்ஸ். 3 பேருமே நல்லா பண்ணாங்க. பட் சந்தோஷ் டிசர்வ்ஸ் வைல்ட் கார்டு and ஊர்வசி should be the winner. சந்தோஷ் நீ வைல்ட் கார்டுக்கு போற சந்தோஷ். ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் சந்தோஷ், நீ இதுல போறது யூ டிட் a fantastic job. ஓகே, பட் ஐ ஊர்வசி என்ன அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணாங்கன்னா கிரிக்கெட்டை கரைச்சு குடிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருக்கு. என்னன்னா எப்படி இதை எடுத்துட்டு போக முடியும். 1 அப்படின்னு சொல்றது கஷ்டம் கிடையாது. 1 2 3 4 10 வரைக்கும் எடுத்துட்டு போனோம். அதுதான் கோச்சிங், அதுதான் கிரிக்கெட்டும். ஒரு பிளேயரா அடுத்து என்ன. அதே மாதிரி பாரத கேட்டா சொல்லுவார், ஒரு ஆக்டர்னா ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணணும், ஒரு த்ரில்லர் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஒரு ஜானரையும் பண்ண முடியும். அதை ஊர்வசி displayed in magnificence today. Congratulations ஊர்வசி, you have qualified for the round of 16. சந்தோஷ் வைல்ட் கார்டுல பாக்குறேன். வைல்ட் கார்டு பாக்குறேன். I would be very surprised if you don't qualify too. See you சந்தோஷ். Thank you so much. Thank you sir. Thank you sir. Hello and welcome to this episode of Gen X Super Cricketer. Super Cricketer ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு நூக் அண்ட் கார்னர் அந்த கண்ட்ரில இருந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாடுறாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க. லாக்டவுன் நடக்குது, இருந்தாலும் அவங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்டெஸ்ட். அண்ட் we are in the round where we are moving on to round of 16. Yet another wonderful match. இந்த 3 contestants எனக்கு தெரியும். மதுமிதா from திண்டுக்கல், முகமது கை from திண்டுக்கல் and சஞ்சய் ரமேஷ் from சென்னை. 3 பேருமே அவுட்ஸ்டாண்டிங் contestants. பரத், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் சிங்கர், சூப்பர் டான்சர் மாதிரி இருக்கா? இது ஆக்சுவலா நல்ல புதுசா இருக்கு எனக்கு. சம்திங் I've always been a fan of cricket. I've been following cricket for almost so many years. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் virtually sitting and judging certain things ரொம்ப புதுசா இருக்கு and ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரைட், எவ்வளவோ டேலண்ட்ஸ் வராங்க, அதை நீங்க பாப்பீங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு டேலண்ட்ஸ் எங்க ஒளிஞ்சிருக்குங்கிறது. பரத், இன்னியோட டாஸ் உங்களை பத்தி தான். நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினை. ரெடியா? மதுமிதா, சஞ்சய், very very simple. Bharat acted in the movie Boys. What was actor Bharat's name in the movie Boys? Option A, Bob Galley. Hey, நாராது ஆப்ஷன் கூட கொடுக்க விடாம ஆப்ஷன் கொடுத்தா செமையா இருந்திருக்கும்டா. சரி, ஓகே விடு. நெய்வேலி, பாப் கேலி, எல்லாம் காலி, அதுதான் ஆப்ஷன்ஸ். ரைட், பாப் கேலி இஸ் த ரைட் ஆன்சர். பாப் கேலியோட உண்மையான பேர் என்ன இந்த படத்துல பரத்? பாபு கல்யாணம். கரெக்டான ஆன்சர். பட் ஸ்டில் பாப் கேலியே கொடுத்துடலாம். அது நல்ல அவுட்ஸ்டாண்டிங் மூவி பரத். டைரக்டர் பண்ணீங்க. மூவி பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. I think this is Boys was around 2002, 18 years back. I was around 16 years ago. So நான் பயங்கரமா சங்கர் சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எல்லாமே பெருசா இருக்கும். சின்ன விஷயமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேவி ஆனந்த், ஒரு வைரமுத்து, ஒரு ஏஆர் ரஹ்மான், பெரிய செட்டப்ல ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் பண்ணது வந்து அண்ட் பாய்ஸ் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் இன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் பட் ஆல் ஓவர் த மற்ற ஊர்ல ரொம்ப நல்லா பெருசா போச்சு. வே அஹெட் அந்த டைம்ல வந்து ரொம்ப வே அஹெடா வந்த ஒரு ஃபிலிம் அது. அஹெட் ஆஃப் டைம். ஸோ அதனால கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது. அவர் பண்ணல அஹெட் ஆஃப் டைம்ஸ் தான். தைரியமா போலாம் எல்லா படத்துக்கையும். அந்த நிறைய பேர் புரியல ஆக்சுவலா அப்ப பண்ணது வந்து இப்ப வந்து ஆக்சுவலா கரெக்டா இருக்கும்.
துள்ளுவது எல்லாமே பாய்ஸ் ஒன்னா தான் வந்து தனுஷ் படம். துள்ளுவது எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு தான் புரியாத மாதிரி இருக்குது. பாய்ஸ் அதுக்கு என்ன பண்றது, அஹெட் ஆஃப் டைம்ஸ் வந்தாதான் அது சங்கர் படம். ரைட், ஓகே. சஞ்சய் ரமேஷ் டாஸ் ஜெயிச்சிருக்க, என்ன பண்ண போற, யார ஃபர்ஸ்ட் போட போற? 1 2 3 ஆர்டர் சொல்லுப்பா. நான் லாஸ்டா போறேன் சார். செகண்ட் வந்து முகமது கைஃப். செகண்ட் மதுமிதா. யூ ஆர் வெரி வெரி குட் பாய். முகமது கைஃப் கேமரா ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீ அவன செகண்ட் விட்டுருக்க. நானும் தான் ஃபர்ஸ்ட் போட்டு ஐ ஹவ் கான் ஃபார் தி கில். மதுமிதா ரெடி டு பெர்ஃபார்ம், கோ ஃபார் இட். ஓகே ஓகே, மதுமிதா இஸ் ஹியர். ரைட், மதுமிதா ப்ளீஸ். அப்படியே அப்ரைட்டா நின்னுட்டு டக் அடிக்குறாங்க பாருங்க. அந்த மேக்கர்ஸ் நேம் தெரியும், அந்த மேக்கர்ஸ் நேம் என்னன்னு கண்டுபிடிங்க பிரசன்னா. இல்லையே, ஒண்ணே ஒண்ணு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. சைடு ஆன் பொசிஷன் எல்லாமே வந்து பேரலா இருக்கு. பேக் ஹீல் பேரலா இருக்கு. அன்வைட் ஆகுதா பேக் ஹீல் பிரசன்னா? இல்லையே, கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா probably always used to say that கொஞ்சம் knee flexion இன்னும் பெட்டரா இருந்ததுன்னா இன்னும் லீன் பண்ணி டைவ் ஆட முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் knee flexion இல்ல அப்படிங்கும்போது head on top of the ball, particularly when you are leaning through and driving through covers elegantly, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டாப் ஹேண்ட்ல மிட் ஆன்ல அடிக்குறாங்க. toughest shot to execute. அது அந்த இப்ப நான் கிறிஸ் கெயில் மாதிரி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்லி சிமிலர் டு கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயிலுக்கும் பாத்தீங்கன்னா பெருசா நீ ஃபிளெக்ஷன் இருக்காது, இந்த மாதிரி தான் நிப்பாங்க ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா. சோ there is nothing to talk anything negative about it. ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் where she can be even more better. இந்த டிரைவை நீங்க பாத்தீங்கன்னா நீஸ் கீழே போக மாட்டேங்குது. ஒன்லி ரீசன் இஸ் பிகாஸ் நவ ஷீ ஸ்ட்ராங். இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலும் இருக்கும், டைமிங்கும் பெட்டரா இருக்கும்ன்றது என்னோடது. பட் ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் அட் ஆல். இப்போ அத எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும், வாட் எக்ஸாக்ட்லி வெரி ட்ரைங் டு அச்சீவ். थैंक यू மதுமிதா. ஸ்கிரீனுக்கு வாங்க மதுமிதா, சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் யுவர்செல்ஃப். கம் 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 கம். என்ன ட்ரில், எதுக்காக பண்றது, இத பண்ணா என்ன நடக்கும்? சார் இந்த ட்ரில் நான் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்க்காக பண்றேன் சார். ஓகே, இந்த ட்ரில் எதுக்கெல்லாம் பண்ணலாம் சார்? வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணும்போது ஷாட்ல எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும் சார். ஓகே, எனக்கு நான் கிரிக்கெட்டே தெரியாது, எனக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? சரி, பவர் கிடைக்கும் அது சொல்லு அட்லீஸ்ட். சரி, பவர் எப்படி கிடைக்கும்னு சொல்லு. வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் விடு, பவர் கிடைக்கும். நீ என்ன பவர் கிடைக்கும், எப்படி பவர் கிடைக்கும் அது சொல்லு. வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஓகே மதுமிதா, உங்களுக்கு சிம்பிளா ஒன்னு சொல்லி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 1 1 3 அப்படின்னு உங்க மேத்ஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்தா கேட்டுப்பீங்களா? கேட்டுப்பீங்களா? நோ சார். 2 தானே, 1 + 1 = 2 தானே. சோ அந்த மாதிரி யாராவது ஒரு ட்ரில் சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் பின் பாயிண்ட் டீடைல்ஸ் கேளுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க வளர்ந்து இந்தியன் டீமுக்கு ஆடினீங்கன்னா யாரும் அதே கோச் வர மாட்டாங்க. எல்லாரையும் கேள்வி கேட்டு நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே சார். சூப்பர் ட்ரில் பண்ணீங்க. பட் யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் தி கரெக்ட் பாயிண்ட். வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க ஷைனஸ்னால கூட சொல்லாம கூட இருந்திருக்கலாம், அதையும் மாத்திக்கணும். ஓகே ரைட், லெட்ஸ் மூவ் ஆன். நெக்ஸ்ட் முகமது கைஃப். முகமது கைஃப் நாட்வெஸ்ட் டிராஃபி அடிச்சது தெரியும். இப்போ இங்க எப்படி அடிக்கிறார் பார்க்கலாம். முகமது கைஃப் ரெடியாப்பா? ரெடி சார். பரத் பாருங்களேன், இவர் திண்டுக்கல் மாவட்டம். அவர் பாருங்க எப்படி என்ன பண்றாரு. ரைட், டிராப் டவுன் கேட்ச் பிரசனா. இது வந்து ஒரு கஷ்டமா, இது எனக்கு தெரிஞ்சு நீங்க டிராப் டவுன் கேட்ச்ன்றீங்களா? அப்ப அதுக்கு எதுக்கு ஹெல்மெட்ட போட்டுனே இல்லையே, எனக்கு அந்த மாதிரி தெரியலையே. எனக்கு அந்த எதுக்கு பேக் ஃபுட்ட தூக்குறாரு எனக்கு நீங்க கேட்ச் இது என்ன ட்ரில் ஆக்சுவலா இப்படி தூக்குனா ஸ்டம்ப்ல போய் கால் விழுந்துறாதா? இல்ல அதுதான் ஏன் இது பண்றாருன்னு தெரியல. இது எக்சர்சைஸா, ஸ்ட்ரெங்த் எக்சர்சைஸா, பேக்கிங் வொர்க் அவுட் ஆனே உங்களுக்கு பேக் ஃபுட் இந்த மாதிரி லிஃப்ட் ஆச்சுனா அந்த பர்பஸ் ஆஃப் தி ட்ரில் டிஃபீட்டட் என்ன பொறுத்த வரைக்கும். நான் வந்து பேலேல வந்து குவாட்ரிசெப்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண பண்ணுவாங்க. அது ஹாம்ஸ்ட்ரிங் குவாட்ரிசெப்ஸ்க்கு. இப்ப ஆஷ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இது நிறைய ஒருவேளை கேட்சிங். முகமது கைஃப் இங்க வாம்பா, இங்க வா. என்ன ட்ரில்ப்பா இது? சார் ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்மெல்லி கிசிங் த பால் ஒரு ட்ரில் சார் இது. சரி, எதுக்கு பண்றது? இது வந்து நம்ம பால் வந்து டிஃபென்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா சார், சில எனக்கு வந்து அதிகமா பாத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் சார். சரி, பாடி ஹைட்டா இருக்குமா? இல்ல டாலா இருக்கேன். புரியுது சொல்லு. அதனால என் வந்து ஹெட் வந்து பாலை வந்து நல்லா கீழே போய் மீட் பண்றத பார்க்க முடியல சார்.
சரி, இந்த பேக் லெக் தூக்குறியே, ஸ்டம்பிங் அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட மாட்டாங்க? இல்ல சார், அது வந்து நம்ம வெயிட்ட ஃபுல்லா முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அதெல்லாம் சரிப்பா, நீ ஷார்ட் ஆடும்போது ஓகே வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இதுல பண்றேன் அப்படின்னா ஓகே. இந்த ட்ரில் பண்றதே லோவா போறதுக்கு நீ பேக் லெக் லிஃப்ட் பண்ணனா பேலன்ஸே போயிடுமே. ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸா இல்ல என்னது? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீ பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரில் பண்ற அப்படின்னா அது எதுக்கு பண்றேன்னு தெரியணும். நெக்ஸ்ட் எதுக்கு ஒர்க் ஆகுது இந்த ட்ரில், ஏதாவது பர்பஸ் இருக்கான்னு தெரியணும். பிளைண்டா பண்ண முடியாது. இது ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸா, கேச்சிங் எக்ஸசைஸா, பேட்டிங் எக்ஸசைஸா, எதுவுமே தெரியல. ஒரு கிளாரிட்டியே இல்ல. சார் ஹெட் பொசிஷன் வந்து ஹெட் பொசிஷன் எப்படி இப்படி கீழே பார்க்க முடியும்? ஹெட் பொசிஷன் கீழே போகுமா? போவே போகாது. முதல்ல பெரிஃபெரல் விஷன் வாங்க. நீ டிஃபென்ஸ் ஆடும்போது கூட இப்படி பார்க்க மாட்ட, கண்ணோட ஒரு ஓரத்துல தான் பாப்ப. கரெக்டா தெரிஞ்சுன்னு உள் வாங்கி பண்ணோம் முகமது கைஃப். ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். ரைட், we will move on to the next contestant. வாப்பா, பண்ணி காட்டு சஞ்சய் ரமேஷ். சொன்ன இவரோட எம்ஆர்எஃப் பேட்டை பத்தி சொன்னோம். ஸ்பாட்லைட் ஆன் ஹிம் ப்ளீஸ். ஸ்பாட்லைட் ப்ளீஸ். இது என்ன சொல்றேனே தெரியல பசனா. யுவராஜ் சிங் சச்சின் சொன்னாங்க லாக்டவுன் ட்ரில், அதுவா இது? ஆஷ், இது ரொம்ப சிம்பிள். இது வந்து இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் as a concentration drills நான் சொல்லுவேன். இப்ப நிறைய பேர் சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா டிடி எப்படி ஆடுவாருன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆடுவாரு. அந்த வெள்ள பால மட்டும் பாத்தீங்கன்னா தெரியல. இன்ஸ்டாகிராம்ல கான்டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. சச்சின் யுவராஜ் சேலஞ்ச் பண்ணி யுவராஜ் பண்ணி நிறைய பேர் இந்த சேலஞ்ச் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப இது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் a concentration drills என்ன பொறுத்த வரைக்கும். பண்றாரு மிடில் பண்ணிட்டு எட்ஜ்ல வேற பண்றாரு. 2 வாட்டி விட்டுட்டாரு. என்ன பர்பஸ்? சஞ்சய் ஸ்கிரீனுக்கு வாங்க. சஞ்சய், எதுக்கு சஞ்சய் இந்த ட்ரில்? இஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் சார். சிம்பிள். அதாவது பால் வந்து லாஸ்ட் மினிட் பார்த்து அடிக்கிறது, அப்புறம் ரிஸ்க் மூவ்மெண்ட். ஓகே ரைட், கேட்றோம். யாரை சேர்மனா செலக்டரா சூஸ் பண்றீங்க? டெக்னிக் ஸ்ரீனி சூஸ் பண்ணுவீங்க தெரியும். ஆட்டிட்யூட் வரவேன்னு சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆஷ், எனக்கு என்னன்னா எல்லாரும் திகில் படம் பாத்துருந்தா நீங்க வீட்டுல திக்கணும் பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பயமாயிடுச்சு அந்த ப்ளூ லைட்ல அதை பார்க்கும்போது. ஆக்சுவலா வந்து எனக்கு 2 பேருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாங்க. அந்த பொண்ணும் சரி சஞ்சயும் சரி. சஞ்சய் நல்லா கான்சென்ட்ரேஷன் ட்ரில், இட் வாஸ் வெரி குட். பட் ஐ தாட் த டஃபர் ட்ரில் அண்ட் கொஞ்சம் சேலஞ்சிங் ட்ரில் ஒரு ஆட்டிடியூடோட வேற பண்ணாங்க அவங்க மதுமிதா. ஸோ அவங்களோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருந்துச்சு. பாவம் கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. அது பரவாயில்லப்பா, நீலாம் தில்லா பதில் சொல்லுமா, யாரை பத்தியும் கவலைப்படாத, யாருமே இங்கெல்லாம் உன்னோட பெருசே கிடையாது, நீ தான் தில்லு, நீ கலக்குற, செம்மையா ஆடுற நீ. என்னோட பாயிண்ட் அவளுக்கு தாங்க, என்னோட ஓட்டு. சாரி சஞ்சய், நீங்க ரொம்ப நாளா பண்ணீங்க. பட் ஐ ஸ்டில் திங்க் ஒரு கிரிக்கெட் ஸ்பெசிஃபிக்கா பண்ணும்போது ஏதாவது ஒரு கிரிக்கெட் ட்ரில் பண்ணிருந்தா ஐ திங்க் இதோட ஹேட் a weightage ன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன். ஸ்டிக் சந்தோஷ், என்ன நினைக்கிறீங்க? ஐ செகண்ட் தட். இப்போ எல்லாருமே டிசிப்ளின் சூப்பரா இருந்தது. எல்லாருமே அவங்க ட்ரில்ல ரொம்ப நாளா பண்ணாங்க. பட் எக்ஸிகியூஷன் வரும்போது ஐ தாட் மதுமிதா had a slight edge. ஏன்னா அவங்க வந்துட்டு see again that shows how she is observing whatever is going on. சூப்பரா ப்ராக்ரஷன் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ட்ரில் வச்சாங்க, அப்புறம் டிராப் பால்ஸ் பண்ணாங்க, அப்புறம் டாப் அண்ட் ஒண்டி வச்சு ஆடினாங்க. ஸோ ஐ திங்க் she scored compared to the other two. So என்னோட vote மதுமிதா. மதுமிதா 2-0 லீட்ல போயிருக்கீங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு. புதுமை பித்தன் விவேக், இன்னோவேட்டிவ் விவேக், சொல்லுங்க. மதுமிதா வந்து நிறைய எனக்கு வந்து மதுமிதாவுக்கு தான் என்னோட ஓட்டு. ஸோ சந்தோஷ் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய கவர் பண்ணிட்டாரு. மதுமிதா வந்து அந்த ப்ராக்ரஷன் பண்ணது, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து டிராப் பால் வச்சு பண்ணது, அதுக்கப்புறம் டாப் ஹேண்ட் மட்டும் பண்ணது. ஸோ அது நல்ல இன்னோவேட்டிவா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சஞ்சய் ரமேஷ் மேபி எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது மாதிரி ட்ரில் பண்ணிருக்கலாம். இட் லுக்ஸ் வெரி சிம்பிள். அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோட ஓட் வந்து மதுமிதா. போன ரவுண்ட்ல பாட்டில தெறிக்க விட்ட சஞ்சய் ரமேஷ் இந்த தடவை ஏன் டிவியேட் பண்ணி போயிட்டாருன்னு தெரியல. நல்லா ஆடினா, நிறைய எதிர்பார்த்தேன். ஓகே, டெக்னிக் ஸ்ரீனியை கேட்போம். டெக்னிக் ஸ்ரீனி, என்ன நினைக்கிறீங்க? சோ மதுமிதா ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப அருமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரில் வாஸ் ஆல்சோ வெரி குட். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதுல இருக்கு, இருந்தாலும் ஹர் எஃபர்ட் வாஸ் ரியலி. அதுல பாத்தீங்கன்னா இப்போ மதுமிதா நீங்க ஆடும்போது your elbow has to be higher than your head when you finish the shot. அப்பதான் ப்ராப்பரா ஆயிருக்குன்னு அர்த்தம். If your head and body is above your elbow, then you have got it. It means you have contacted the ball within the pad. Padக்குள்ள ஆடினாதான் உங்களுக்கு பாடி மேல போகும். When you play the ball, strike the ball just in front of the pad, head over the pad இருந்ததுன்னா உங்க பாடி மேல போகிறது, எல்போ தான் மேல போகும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். But the thing that you take and your effort was excellent.
பட் இவரு முகமது என்ன பண்ணாரு யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு லெக் ஸ்ட்ரெங்தனிங்கா குரூப் எக்ஸசைஸா என்னன்னு தெரியல. சஞ்சய் வந்து என்ன பண்ணுன்னா, சஞ்சய் கான்சென்ட்ரேஷன் இஸ் சாஃப்ட் ஸ்கில். இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஸ்போர்ட். நீங்க பண்ணது வந்து ஒரு ஹாக்கிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ கான்சென்ட்ரேஷன் ட்ரில், நத்திங் டு ஷோகேஸ் கிரிக்கெட். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் a bit disappointing. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் பட் ப்ராபபிலி ஒரு நல்ல டீமை சூஸ் பண்ணி நீங்க பண்ணிருக்கலாம். கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் தான், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஸ்போர்ட். அதாவது கிரிக்கெட் ஸ்பெசிஃபிக் எடுத்துக்க முடியாது. அந்த விதத்துல பார்க்கும்போது ஐ வுட் லைக் டு கிவ் both my points to மதுமிதா. மதுமிதா 5-0 ஸ்கோரிங் லீட்ல போய் அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆயிட்டீங்க. சஞ்சய் ரமேஷ் வைல்ட் கார்ட்ல இருக்கீங்களா இல்லையாங்கறத we'll wait and watch. பரத் and பிரசன்னா closing comments on மதுமிதா. Look, நீங்க மதுமிதா பாத்தீங்கன்னா she has done everything well, right? The way she was dressed up and the ambience, the way she played, ரெண்டு நிறைய சொல்லிட்டாரு. So I don't want to elaborate. I want to come back to Mohammad Kaif. Mohammad Kaif ஓட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா a little bit confused on what exactly has got to do. But Sanjay பார்க்கும்போது I have to tell you only one thing. Sanjay Ramesh ஓட presence of mind எனக்கு ரொம்ப பிடிச்சது. He was bold enough to pick a drill which he knew might not be cricket related. இப்ப நீங்க மதுமிதா பாத்தீங்க ஒயிட் அட்டையர்ல வந்துட்டு ஒரு லீன் ஒரு ட்ரில் பண்ண உடனே ஆல் ஆஃப் a sudden வந்து ஐ கேச்சிங்கா இருக்கு. everyone is going to water. அது வந்து default thing. We have to understand something. Someone like Sanjay Ramesh was chosen something very differently and has done it so very beautifully. இப்ப நீங்க கேட்டீங்க, இப்ப நான் எதிர்பார்த்தேன் அது கான்சென்ட்ரேஷன் இதுவா தான் இருக்கும்னு. கொஞ்சம் கூட பிரஷரே ஆகாம எதுக்காக அது கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னது. he knows what exactly is he doing. நீங்க சொல்றத நான் அக்ரி பண்ணலாம். டிஃபரெண்டா பண்றது கிரிக்கெட்லயே 1000 ட்ரில். ஒரு ஹெல்மெட்ல பால முட்டிருக்கலாம், கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். கிரிக்கெட் ட்ரில்லும் பண்ணணும்னா ஒரு கிரிக்கெட் நீங்க you have to compare horses with horses மாதிரி மதுமிதா கிரிக்கெட் ட்ரில் பண்ணாங்க. we didn't have a comparison scale. சஞ்சய் ரொம்ப நல்லா பண்ணாரு. இன்ஃபேக்ட் யுவராஜ் சிங் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் would have been proud of his drill. ஆனா அது சேரலங்கிறது தான் I think some of the selectors felt ன்னு நினைக்கிறேன். Look, என்னோட point honestly speaking மதுமிதா தான் போகுது. So this is going to be a lesson for people who are following the show. நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரிலேட்டட் some things has to be eye catchy. இப்ப நீங்க தோனி அடிக்கிற ஹெலிகாப்டர் 6 கவுகானுக்கு தான் போகும், ஜோ டெல்லி அடிக்கிறதும் அங்கதான் போகும். But people want to see more of Dhoni. So that is what has exactly happened in this case here. ஆனா பால் கவுகானருக்கு போணும். அது important. So என்னோட பாயிண்ட் நான் மதுமிதா தான் கொடுப்பேன். But I would request you to consider this Sanjay Ramesh for wild card. பரத் ஸ்மிருதி மந்தானா அந்த மேக்கிங் மாதிரி பாக்குறதுக்கு மதுமிதா அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. லெஃப்ட் ஹேண்டட் and the technique was really good. Sanjay wanted to do something different, which is also good. ஏதோ ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும்னு நினைச்சாரு. The concentration is also part of which is really important. தேவைப்படுற ஒரு விஷயம் தான். பட் இந்த கான்டெக்ட்ல இந்த ஒரு விஷயத்துல எடுக்கும்போது ஐ திங்க் மதுமிதா அது வந்துட்டு ஒரு சங்கர் படம் மாதிரி இருந்துச்சு. நல்லா கிராண்டியரா எல்லா டீடைல்ஸும் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்தது. ஐ திங்க் he deserves the wild card. Sanjay, Madhumita automatically with the majority of votes goes through. Congratulations மதுமிதா, ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆயிட்டீங்க. சஞ்சய் ரமேஷ் வைல்ட் கார்டு இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். முகமது கைஃப் நல்ல கிரிக்கெட்டரா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அது இன்னைக்கு பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ கொடுக்கல யாருக்கும். கன்ஃபியூஸ்டா இல்லாம கிளியரா வா நெக்ஸ்ட் டைம்ல வரும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். Welcome to today's episode of Gen X Super Cricketer, and as always 3 lovely contestants going into round of 16. We've got Jay from Himachal Pradesh all the way sorting his internet out. Prabhunesh irukare, Sachin irukare. Sachin நம்ம மொட்டமாடி சச்சின் அவரு, பிரபுனேஷ் இருக்காரு. எப்படி பண்ண இது இஸ் கோயிங் டு பீ a tight contest. எல்லாரையுமே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்துர்க்கேன். பரத் வந்திருக்காருங்க. பரத் நிறைய பேசியாச்சு. பாய்ஸ், எம்டன் மகன், ராதே எல்லாம் பேசியாச்சு. இப்ப ஸ்லைட்டா ஜானர் சேஞ்ச். வெப் சீரிஸ். இப்போ நீங்க ஒரு வெப் சீரிஸ்ல என்டர் பண்ணிருக்கீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் ஃபியூச்சர்னு சொல்லலாமா பரத்? கண்டிப்பா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஐ திங்க் ஓடிடி இஸ் தி ரைட் பிளாட்ஃபார்ம். இப்போ அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் தேர் ஆல் பம்பிங் இன் மணி ஃபார் மூவிஸ், ரீஜனல் ஃபிலிம்ஸ்ல. அதுல நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று டைம் அண்ட் பாஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டேன் ஆக்சுவலா 1 year பேக். பட் ஐ கெஸ் நவ இட்ஸ் தி ரைட் டைம் ஃபார் them to release it in அமேசான் பிரைம். ஸோ அது இப்போ இருக்கிற இப்போ எல்லா ஃபிலிம்ஸுமே இப்போ ஓடிடி வருது. ஹிந்தி ஃபிலிம்ஸ் எல்லாமே they start giving it to OTT because I think OTT is going to be the right platform. Web series as well as films. Right. பரத், you are actually an inspiration. ஒரு பொக்கேனே சொல்லலாம். எல்லா ஃப்ளவரும் ஒரு பொக்கேல இருக்கு. ஒன்னொன்னா கிளம்பி போயிட்டே இருக்கீங்க.
அவுட் ஸ்விங்கரும் போடுறீங்க. அதை நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்லே மாதிரி அதை பண்ண போறோம். ரைட், பிஃபோர் தட் இன்னியோட டாஸ்க் கொஸ்டின் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் பிகாஸ் we have a candidate from Himachal Pradesh, Jay. ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் கொஸ்டினா கேட்க போறோம். and the question you need to answer. Okay, out of all these venues, which venue did Sachin Tendulkar score his double 100 without getting a cover drive in? Option A Melbourne, option B Sydney, option C Adelaide, option D Perth. Unmute yourself, give the answer. Prabhunesh, Sachin or Jay? Sir, Perth. Options are Melbourne, Sydney, Perth and Adelaide. Perth, option C. Sachin, that is the wrong answer. Sydney da right answer. என்னையா ஆன்சர் சொல்ற? சச்சின் அடிச்ச டபுள் 100 ஆஸ்திரேலியால மறக்க முடியுமா? ரத்தனா மறப்பீங்களா அந்த இன்னிங்ஸ்? 240 இல்லையா? பின்னிட்டாருல சாதாரணமாவா? one of the best knocks. கொடுத்த ஆப்ஷனை சச்சின் எக்ஸர்சைஸ் பண்ணல. சோ as usual ஐபிசி மாதிரி ஜென்எக்ஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஆக்ட் படி ஜெய்க்கு டாஸ் ஜெயிச்சா சொல்றேன். ஜெய், what is the order? What order do you want to choose, Jay? आप लास्ट में खेलने के लिए पसंद कर रहे हो, ठीक है. पहले किसको खेलना है? Sachin will go first, Prabhunesh will go second and Jay will go last. Sachin ready? Take it away. Bharat, இந்த சச்சின் அந்த சச்சினை பத்தி ஆன்சர் தப்பா சொல்லிருக்காரு. இது அவர் சச்சினுக்கே ஒரு வந்த ஒரு இது இல்லையா, அழுக்கு இல்லையா? ஷாட்ரா சூப்பர், வெறும் கிளவால் அடிக்கிறாரு. இந்த ட்ரில் நம்ம முன்னாடியே பண்ணிருக்கோம் பிரசனா? இல்ல நம்ம பண்ணிருக்கோம், ஆக்சுவலா நம்ம கொடுத்திருக்கோம். பட் இதுல ஒண்ணே ஒண்ணு பாத்தீங்க, இந்த ஃப்ளெக்ஷன் எவ்வளவு நல்லா பண்றாரு பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் லீன் பண்ணி ஆஹா அந்த பாத்தீங்களா அந்த அனத முன்னாடி கேட்ச் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னு கேட்டீங்களே, எவ்வளவு அழகா லோவா போறாரு பாருங்க. அவர் ஹிப்ஸ் தர கிட்ட போயிடுது ஆல்மோஸ்ட். பாருங்க அங்க பாருங்க. இதுதான் நீங்க பாத்தீங்க அந்த ட்ரில். இது நிறைய பேருக்கு வராது. சொல்லுங்க பிராஸ். இல்ல அவரோட நீ ஃப்ளெக்ஷன் பாருங்க, தட் இஸ் the most important thing. பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நீ ஃப்ளெக்ஷன். சோ ஈஸியா வந்து அந்த ஃபீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பால் ரீச் பண்ணி சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கீழே லோவா வர மாட்டாங்க ஒண்ணு. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, அந்த ஃப்ரண்ட் எல்போ வரவே வராது. அத கையாலேயே அடிச்சு பழகணும்னா டாப் ஹேண்ட் டாமினேஷன், பாட்டம் ஹேண்டால ஆட மாட்டீங்க. இதுக்குதான் அப்பதான் உங்களுக்கு வெரி குட். थैंक यू. ஏர்ல போகாது, பால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரபுனேஷ் ஒன்னு லேசுப்பட்ட கான்டெஸ்டன்ட் இல்ல. ஜெய் அவரை செகண்ட் விட்டுருக்காரு. பிரபுனேஷ் வேற மாதிரி ஆடுவார். பரத், பிரபுனேஷ் ஆடி காட்டுங்க. சச்சின் எதுக்குடா அந்த ட்ரில் பண்ண சொல்றா? சார் இது பால் கிட்ட ரீச் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, கிரவுண்டுக்கு எவ்வளவு லோவா இருக்க முடியுமோ பால் அவ்வளவு நிலத்தோட போகும், மேல போகும். கிரவுண்ட் ஸ்டிக் பண்ணிட்டே பால் போகும். நம்ம ஷாட் ஆனா தரையா அடிக்கிறது தான் அப்படி சொன்னீங்க. ஓகே ரைட். பாலுக்கு கால் அவுட், பாலுக்கு ரீச் அவுட் பண்ண அதுக்கு ஒரு போஸ்டோ இல்ல கொரியரோ அனுப்ப வேண்டியதானே? பால் உங்ககிட்ட அலோவ் பண்ணணும்டா. கேமே அதுதான். அலோவ் த பால் டு கம் டு யூ, நாட் கெட் டு த பால். ஸ்டெப் அவுட் பண்ணாதான் அது பண்ணணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. பிரபுனேஷ் மேல ஸ்பாட் லைட் போடுங்க. பின்னி பெடல் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடு பிரபுனேஷ். பாத்தீங்களா என்ன ஒரு அமைதி, பாத்தீங்களா? அத மூஞ்சில தெரியுது, பாப்போம். அமைதி சூறாவளியா மாறுதானே. கொஞ்சம் எனக்கு அந்த ஃபேஸ் அவர் எட்ஜ்ல தான் ஆடுறாரே. எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு புரியல. அது எட்ஜ் ஆஃப் தி பேட்ல ஆடுறாருன்னு தெரியுது டெலிபரேட்டா. பட் வாட் இஸ் ஹி கோயிங் டு கெயின் ஆன் தட் அப்படினு எனக்கு புரியல. ட்ரில்லிங் தான் ட்ரை பண்றாரு. ஆனா ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல எனக்கு. ஐடியா இல்ல. பாத்தீங்களா பிரசனா, எவ்வளவு பசங்க லேக் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு பாருங்க. ஒரு ட்ரில் பண்ணி அதான் சொல்றேன். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ட்ரில் நான் பார்த்தது இல்ல. சோ ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் இட். தட்ஸ் ஆல். ஸ்டெம்ப் இல்லாதனால அவர் வந்து ஸ்டெம்புக்கு பதிலா எட்ஜ்ல ஆடுறாருன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். லாக்டவுன் எஃபெக்ட்டா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு ஐ வாண்டட் டு பீ a learning for me. ஏன்னா என்னோட இவ்வளவு வருஷம் இந்த நல்ல பிளேயர் பிரபுனேஷ். ஸ்கிரீனுக்கு வாங்க பிரபுனேஷ். थैंक यू. நல்லா ஆடுவாரு. போன தடவை கூட பின்னி பெடல் எடுத்தாரு பாட்ல. பிரபுனேஷ் நல்லா அமைதியா வந்திருக்க. பிரபுனேஷ் சொல்லுமா, அந்த ட்ரில் எதுக்குமா பண்ண? சார் இது வந்து டைமிங்க்கும் மிடில் ஆஃப் த பேட் ஆடுறதுக்கு சார். அது ஏன் ஒரு ஸ்டம்போ இல்ல ஒரு குச்சியோ இல்ல ஹேண்டில்லையோ அடிக்கல? இல்ல சார், பேட் எட்ஜ்லயும் ஆடலாம். அதனாலதான் சார் ஆடலாம். பேட் எட்ஜ்லயும் ஆடலாம். ஹேண்டில் ஆடி தான் இன்னும் இம்ப்ரெசிவா இருந்திருக்குமே.
தெரியல, ஐடியா லேக் ஆஃப் ஐடியாஸ்னு சொல்லலாமா பிரபுனேஷ்? சார் லேக் ஆஃப் ஐடியாஸ்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த ட்ரில் இந்த மாதிரி யாரும் பேட் சரி இப்படி பேட்டை டர்ன் பண்ணி எட்ஜ் பக்கமா புடிச்சேனா உன்னோட ரிஸ்டே திரும்புது, ரிஸ்ட் இப்படி போயிடுது, ஒரு மாதிரி ஆக்வர்ட் பொசிஷன் இல்ல அது. சரி அப்படி இருக்கும்போது என்ன கண்ட்ரோல் உனக்கு கிடைக்கும்? See, we want to learn, I want to learn, to be honest with you. எனக்கு தெரிஞ்சா அவனுக்கு என்னன்னு இது எதுக்கு இது தப்பா சொல்ல, ஏதாவது பாயிண்ட் இருந்தா நாங்களும் கத்துக்கிறோம். மேபி we are not able to see it. அதான் ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேக்குறேன். புரியுதா உனக்கு என்ன சொல்றேன்? பேட் இப்படி பிடிக்கிற இப்படி திருப்பினா ரிஸ்ட் திரும்பும்ல. அந்த ஃபேஸ் இப்படி ஓபன் பண்ணதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. We want to learn from you. பிரசன்னா அவர் சொல்லும் போதே நீங்க சொன்னீங்கன்னா அவர் பயப்பட தான் செய்வாரு. சொல்லுங்க பிரபுனேஷ், தைரியமா சொல்லுங்க. சார் நீங்க ரிஸ்ட் மாறி இருக்குன்னு சொன்னீங்களா சார்? ஆமா சார். அது அந்த பேட் எட்ஜில் ஆடும்போது அந்த நேரத்துல ரிஸ்ட் இந்த சைடா சார் இருக்கும், அதனால. சரி ஓகே பிரபுனேஷ், ரைட். கொஞ்சம் நம்ம இன்னும் டீடைலிங் பண்ணணும் இதுக்கு, ஏதாவது ஒரு ட்ரில் பண்றோம்னா. ஓகே சரி ஜெய், ஆர் யூ ரெடி டு கோ? ஆர் யூ ரெடி டு கம்ப்ளீட்? ஷோ அஸ் வாட் யூ காட். பரத் இவர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஒரு சின்ன குறுகிய ஸ்பேஸ், ரொம்ப நல்லா பண்ணாரு போன தடவை. பாருங்க லாஸ்ட் டைம் அவர் ரவீந்திர ஜடேஜா மாதிரி இருக்காருன்னு சொன்னேன், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேற லெவல்ல பண்ணாரு இன்ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். இப்போ என்ன பண்றாரு பாருங்க. थोड़ा पीछे चले जाओ जय, थोड़ा पीछे चले जाओ, थोड़ा दरवाजा के तरफ चले जाओ, हमको पूरा इमेज दिखा सकते हैं फिर. हाँ बस उंग अभी शुरू करो. हाँ ஃபீல்டிங் ட்ரில் பண்றாரு. இது வந்து ஈஸியான ட்ரில் கிடையாது. இப்ப நீங்க பாருங்க வாட் ஸ்பீட் இஸ் ஹி டூயிங். இப்போ ஒருத்தர பால விட்டாருன்னா இல்லங்களே, இப்ப அந்த சஞ்சய் ரமேஷ் பண்ணார் பாருங்க கான்சென்ட்ரேஷன் ட்ரில்ன்றது. இது மோர் ஃபீல்டிங் அண்ட் கேன் அப்ளை டு ஸ்கில் பேஸ்ட் பண்ணிருக்கலாம் இது. அவரு இது வந்து அஜிலிட்டி ட்ரில்னு கூட நீங்க சொல்லலாம். பட் அவரு என்ன பேச போறாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியான ட்ரில் கிடையாது. சிங்கிள் ஹேண்ட்ல பண்றாரு. ஆமா அதுன்றாரு. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஃபீல்டிங் எல்லாத்துக்குமே வொர்க் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பால கூட பார்க்கல, பெரிஃபரல் விஷன்ல தான் பாக்குறாரு. எவ்வளவு ஸ்பீடா பண்றாரு பாருங்க. 2 கேட்ச் உள்ள ஒரு வாட்டி கிளாப் பண்றாரோ தெரியலையே அது. ஆமா கிளாப் வேற பண்றாரியா? கிளாப் வேற பண்றாரு நமக்கு தெரியல. ஓ நைஸ். இது வந்து it can be applicable to many concentration, agility, fielding drills, catching. Thank you. பாத்தீங்களா பாரத் எப்படி புடிச்சாரு பாருங்க மேல போறது. Thank you ஜெய். சும்மா ஸ்பைடர்மேன் மாதிரி புடிச்சாருப்பா. இல்ல என்ன சொல்றாரு பாப்போம். அவர் வச்சிருக்கிற சரியான இல்ல 3G ல இவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா 4G தான் எப்படி இருக்கும்? ஜெய், what is the purpose of the drill? Yes sir. So actually the main thing is to explain it very beautifully. So actually the distance from where you hitting the ball into the ball, the distance should be the 2.5 yard actually, and the basic things or actually the main thing should be not only the fielding drill or whatever you are calling catching drill. Actually for a batsman actually the main thing is instant reflection, how fast he is for reflecting towards the ball. So that's why if you are able to see this, so I'm clapping this for when I throwing the ball from my right hand and catching towards the left hand. So in between that fraction of millisecond, I have to clap my hands both for making my mind that I'm reflecting towards the ball. Subconsciously also my back towards the ball when I playing into the ground or into the pitch. So it should be clear that I'm not only watching the ball clearly but also reflecting towards the per merit of the ball. So basically it's just a distance of 2.5 yards. So you have to underarm with full speed of the ball. How much you can do with the underarm full speed hit to the ball and catch with another hand. But before that catch, you have to clap your both hands. So I think it's you all understand. Thank you Jay, thank you. அவரு பரத் புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இனிஷியலா சொல்லும் போது ஒன்னும் அவ்வளவு புரியல, அதுக்கப்புறம் தெரிஞ்சது. நடுவுல கிளாப் பண்ணிருக்காரு, நமக்கு தான் தெரியல என்ன மாதிரி பண்ணாரு. ஆனா செம்ம பவர் இருந்து அவர் பண்ண ட்ரில் எப்படி இருந்தது பரத்? Yeah, this
has to do more with reflex உங்களோட reflex points and உங்களோட agility, how quick you react to your catching அது. And with the single hand and the clap in between is fabulous. One of the very different drills so far what we have seen. எல்லாருமே ஒரு batting இல்ல bowling drill எடுக்கும்போது fielding drill இது ஒரு சின்ன ஒரு டிஃபரண்டா இருக்கு. So something which is standing out of all these three. It is standing out. One of the few who's done a fielding drill. Right. Let's ask the selectors. आपको किसको रखना है chairman of selectors? तो रखो सर कोई भी है. Attitude, I like the attitude Arvind. Attitude Arvind. Okay. நீங்களே சொல்லுங்க. What do you think? Who's your vote for? I think I'll agree with Bharat. More than batting or bowling, no one had done a fielding drill until now. So to do a fielding drill itself, I think you need a lot of heart. That too in a competition that is in a knockout round. I think whatever Jay did was great. So my vote will definitely be for Jay. But Prabhunesh also tried to do something different. நம்ம சச்சினும் தர லோக்கலா தரையோட தரையா அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் வந்து ஓவரால் பாக்கும்போது அந்த ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்து ஜெயிக்கு இருக்கு. சோ என்னோட ஓட் ஜெய். ஜெய் ஒரு ஓட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பரத்தும் அவருக்கு தான் போடுவார் நினைக்கிறேன். இருந்தாலும் கடைசியில கேட்போம். சிம்பிளிசிட்டி செந்தில் வாங்க. என்னோட ஓட்டு வந்து ஜெய்க்கு தான். லைக் டேபிள் டென்னிஸ்லாம் ஆடும்போது அந்த அந்த ஒரு ஃபாஸ்ட்னஸ் ஒரு இது பார்த்தேன். அந்த நம்ம ஒரு கேட்சிங் ட்ரில் பிடிக்கும் போது குவிக்கா இருக்கு. ஸோ அவர் பார்க்கும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஒரு பால் மேலேயே இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் சிம்பிளாவும் இருந்தது பாக்குறதுக்கு. சோ என் ஓட்டு ஜெயிக்கு தான் போட போறாங்க. தேங்க்யூ. சிம்பிளிசிட்டி செந்தில் சிம்பிளிசிட்டி மட்டும் தான் விரும்புறாரு. பாத்துட்டேன். நல்லா. அடுத்து நம்ம டெக்னிக் ஸ்ரீனி சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க டெக்னிக் ஸ்ரீனி? ஹூஸ் யுவர் வோட் ஃபார்? மூணு பேருமே நல்லா பண்ணாங்க. இதுல புதுவிதமா ஜெய் பண்ணாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரெண்டு பேரும் பண்ண ட்ரில் எந்த தப்பும் கிடையாது. ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. அவரு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஆடினாரு சச்சின். இவரை வந்து அந்த பேட்டோட எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மிடில் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ அதுல ஒரு ட்ரில் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணதுல தப்பு கிடையாது. பட் ஜெயோட விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வெறும் கிரிக்கெட்ன்றது பேட்டிங் பவுலிங் மட்டும் தாண்டி ஃபீல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேச்சஸ் வின் மேட்சஸ்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இவர் பண்ற ட்ரில் வந்து எஸ்பெஷலி வந்து ஷார்ட் லெக்ல, சிலி பாயிண்ட்ல, ஸ்லிப்ல, இந்த மூணு இடத்துக்கு வந்து அந்த அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஹி ஹஸ் பிராக்டிஸ்ட் பர்டிகுலர் ஒரு பொசிஷன்ல இந்த ஃபீல்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் கேச்சஸ் வரும்போது பிளைண்டரா எடுப்பாங்க. சில கேட்ச் வந்து பிளைண்டர் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து யூ கேனாட் இமேஜின். யுவர் பாடி ஹஸ் டு ஜஸ்ட் ரியாக்ட், see the ball react. அந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி கிரியேட் பண்ணியிருந்தாரு. 2.5 feetல பண்றேன்றாரு. அதுல உள்ள ஹேண்ட்ஸ் கிளாப் பண்றாரு. ஹி இஸ் டூயிங் வித் ஆல்டர்னேட் ஹேண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல பண்றாரு. இட் இஸ் வெரி குட் ட்ரில். அது இல்லாம பாத்தீங்கன்னா பெரிஃபரல் விஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் இதுல. பிகாஸ் ஹி இஸ் நாட் வாட்சிங் த பால் until it is coming and landing in the hand as we do it in fielding. இப்போ வந்து ஸ்லிப் கேச்சஸ் எல்லாம் கையில வந்து விழுற அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியாது. சைட்ல போகும்போது நேரா வரும்போது பார்க்கலாம். பட் இது வந்து வந்து ரொம்ப கிரேட் எக்ஸ்டென்ட்க்கு வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ட்ரில் தட் should be done by everybody. It will also improve in batting and fielding also. Fielding தான் மெயின், பேட்டிங்ல இந்த பெரிஃபரல் விஷன்றது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். வெரி குட் ஜெய். Thank you so much Srini sir. ஓட் ஜெய்க்கு போட்டுருக்காரு. 3-0 லீட்ல போயிருக்காரு. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் ஆட்டிட்யூட் அரவிந்த் யாருக்கு ஓட்? ஏங்க ஃபர்ஸ்ட் நான் ஓட் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். இந்த கடைசியா பண்ணல ஜெய், அவர் பண்ணதை பார்த்து இப்ப எனக்கு ஒரு 70 புஷ்அப்ஸ் எடுக்கணும் போல இருக்கு. அவ்வளவு வெறியோட பண்ணாரு ட்ரில் பண்ணும்போது மட்டும் கிடையாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோதிகா பேசிட்டே இருப்பாங்க சந்திரமுகி பட்ல பேசும்போது டக்குன்னு சந்திரமுகியா மாறியே பேசுவாங்க. அந்த மாதிரி அவர் அப்படியே அந்த கங்காவை பார் அந்த மாதிரி அதேதான் அந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா பால் சார், இது சார், கேட்ச் சார், கிளாப் சார் அப்படி பேசினாரு. பிளஸ் அவர் கிளாப் நோட்ல பண்ணதும் நான் ரொம்ப லைக் பண்ணிட்டேன். அவர் ஆட்டிடியூடே செமையா இருக்கு. நீங்க இது ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி தயவுசெய்து சொல்றீங்க. ஏன்னா நான் சொன்னா எனக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது. அதனால அந்த வெறியை அவர் மெயின்टेन பண்ணாரு. अरविंद सर क्या बोल रहे हैं? वो बोल रहे हैं कि आप ठीक है मैं बोल रहा हूँ, हिंदी बोल रहा हूँ. जय से आप सेम एटीट्यूड कंटिन्यू करो, यू विल विन द ट्रॉफी है. राइट अरविंद, थैंक यू सो मच. ஓட் ஜெய்க்கு தான் போட்டுருக்காங்க. 2 ஓட்டும். ஃபைனல் லீடிங்ல போயிருக்காரு. प्रसन्न भरत फॉर क्लोजिंग स्टेटमेंट्स. जय आप अगला राउंड क्वालिफाई हो गया, मगर थोड़ा इंटरनेट बेटर कर दो अगला राउंड के लिए, वो डेफिनेटली फर्क पड़ेगा. भरत एंड प्रसन्न फॉर क्लोजिंग स्टेटमेंट्स. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்க ரெண்டு particularly the other guy you try to place with the open face of the bat. First of all நீங்க drill பண்றீங்க அப்படின்னா you should know what exactly you are doing. இப்போ இன்னொன்னு இந்த பையன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டே இருக்கும்போது 2 பால் அங்கங்க விட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு only got better in what he did. So
பாத்தீங்கன்னா யூ நோ வெரி கிளியர்லி. இன்னொரு ஆனஸ்டா சொல்லிடுற, அவரு ஏதோ ஹிந்தியில சொன்னாரு, பாதி இங்கிலீஷ் சொன்னாரு, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஆனால் he knows what exactly is doing. He try to explain something what he has practiced very hard. So that is the most important thing. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வராங்க வந்துட்டு இந்த drill, இப்ப நீங்க weight transfer அப்படின்னு கேட்டா they struggle to answer. அப்படி இருக்கும்போது you cannot be successful. இப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா even the last time when we saw, he was exceptional in what he did. So என்னோட ஓட்டு ஜெய்க்கு தான். To be honest with you, you should go through. ஜெய்க்கு ஓட்டு போட்டிருக்காரு. ஆக்டர் ஜெய் கிடையாது, ஆக்டர் பரத். நீங்க சொல்லுங்க உங்க ஓட்டு யாருக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா ட்ரில்லையும் கொஞ்சம் தனிப்பட்டு இருந்தது. ட்ரில் ஆக்சுவலி இட் வாஸ் குவைட் யூனிக். And they say right, every run saved is every run scored. So fielding is as equally important to batting and bowling. So அதை கரெக்டா புடிச்சு அது ரொம்ப இவ்வளோ ப்ரிசைஸா பண்ணது வந்துட்டு பெரிய விஷயம் தான். And with that small constrained atmosphere, so I think Jay is a clean sheet. ஒண்ணுமே இல்ல. Fine love. எப்படி ஒரு படத்துக்கு டீசர் ட்ரெய்லர் முக்கியம், அதே மாதிரி கிளைமேக்ஸ் முக்கியம், அதே மாதிரி இதுக்கு மேல பெட்டரா க்ளோஸ் பண்ண முடியாது. எவ்ரி ரன் சேவ்டு எவ்ரி ரன் ஸ்கோர்டு நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி சேவ் வாட்டர் சேவ் ரன் ரெண்டுமே நாங்க எழுதிக்கிற லைன். கிரேட் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட், வெரி வெல் டன் ஜெய், அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். யாருமே எடுக்காத ஒரு ட்ரில் கான்செப்ட் எடுத்து, who knows, in the future runs we might have somebody doing a diving catching drill and stealing the show. Thank you so much for joining me. Jay has qualified. Bad luck Sachin and Prabhanesh. See you on the other side. Take care. Bye bye.